நவகத்துல அருட்பெரும் நிதி. அப்ப இறைவன் நிதியாக இருக்கின்றார் சொல்றாரு, பெரும் நிதியாக இருக்கின்றார். அதுதான் செல்வம், செல்வத்துள் செல்வம் செவிச்செல்வம் என்று சொல்றாரு வள்ளுவர். அருட்செல்வம் செல்வத்துள் எல்லாம் செல்வம்னு சித்தர்கள் எல்லாம் சொல்லுவாங்க. அருளை சம்பாதித்துக் கொள்ளணும். இந்த பூமியில நம்ம வாழும்போது என்ன கொண்டு போக போறோம், எதையுமே பொருட்செல்வத்தை நம்ம கொண்டு போக முடியும். ஆனா அருள் செல்வத்தை நம்ம பெற்றுக்கொள்ள முடியும். பெரும் நிதியாக அருட்பெருஞ்சோதி ஆண்டவரை விளங்குகின்றோம். இந்த நிதியை எந்த வகையில நம்ம பெருக்கிக் கொள்ளலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்க, ஒன்று இரக்கம், இன்னொன்று அன்பு. பெருமான் இப்படிதான் அந்த இதை பெற்றுக்கொண்டே சொல்றது. அதுதான் ஜீவகாருண்யமே ஞான வீட்டுக்கு திறவுகோல் சொல்றாரு. எங்கே கருணை இயற்கையில் உள்ளன அங்கே விளங்கிய அருட்பெரும் சிவமே யாரே எனினும் இறங்குகின்றார். அப்ப இரக்கம் என்பது மிக மிக உயர்ந்த ஒரு தவம் என்றும் குறிப்பிடுறது. இரக்கம், ஒரு உயிருக்காக ஒரு உயிர் இறக்கப்படுவது அது தவம் என்று சொல்றது. இப்ப வள்ளலாருடைய வாழ்க்கையில் தவம் இருக்குதா இல்லையா அப்படின்னு கேட்டா இருக்குது. ஆனா அந்த தவத்துக்கும் சித்தர்கள் செய்த தவத்துக்கும் வேற்றுமைகள் உண்டு. அவங்க செய்த தவம் மூலக்கணனை எழுப்பி உள்ளத்துல வைக்கிறது தான் தவம். குற்ற நோய் நோன்றல் உயிருக்கு உருகன் செய்யாமை அற்றே தவத்திற்கு உரு அப்படின்றது திருக்குறள். ஆனா இங்க ஜீவகாருண்யமே தவம். அப்ப நீங்க இந்த ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசம் தெரியும். அதான் அருட்பெரும் நிதியாக இருக்கின்ற இந்த நிதியை பெறுவதற்கு நம்ம அருட்பெருஞ்சோதி ஆண்டவரை வணங்கணும், போற்றணும், பாடணும், புகழணும், பேசணும், சிந்திக்கணும், நினைக்கணும். இதனால என்ன லாபம் கேட்டீங்கன்னா, நமக்கு அருட்செல்வத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும். இந்த அருட்செல்வம் படிப்படியா இந்த ஜென்மத்தில் உங்களுக்கு காரியப்படலைன்னா அடுத்தடுத்த ஜென்மத்துக்கு அது உங்களுக்கு அக்யூமுலேட் ஆகும். விளங்குதா? ஏன்னா எல்லாருமே ஒரே ஜென்மத்தில் பெற முடியாது. அதுக்குள்ள நமக்கு வயதும் பத்தாது, கால நேரங்கள் சில பேருக்கு பத்தாது. ஏன்னா பூலோக வாழ்க்கையில நம்ம நேரத்தை செலவழிப்பதனால நமக்கு அது பத்தாம போகலாம். அப்ப எவ்வளவுக்கு நம்ம ஈடுபடுறோமோ, நீங்க சம்பாதிச்சுக்கிறீங்க, அது உங்களுக்கு. அதனாலதான் வள்ளல் பெருமான் என்ன சொன்னாரு, இது இந்த ஒரு மார்க்கம் ஒன்றுதான் மேலேறும் வீதின்னு சொன்னார். மற்ற வீதிகள் எல்லாம் கீழ்ச்செல்லும் வீதினார். இதெல்லாம் சிந்திக்க வேண்டிய ஒரு, மற்ற வீதிகள் எல்லாம் கீழ்ச்செல்லும் வீதி. அது என்ன அர்த்தம்? நீ மேல போக மாட்டே, திருப்பி கீழே விழுந்துகிட்டே இருப்ப, மேல ஏற முடியாது. ஆனா இந்த ஜீவகாருண்ய மார்க்கத்தை நம்ம புடிச்சிட்டோம்னாக்கா அது ஒன்றுதான் மேலேறும் வீதின்னு சொன்ன. வீதி என்பது வழி, உயரத்துக்குரிய வழி என்னன்னா ஜீவ காருண்யம். அதனால உயிர்களுக்காக நம்ம பிரார்த்திப்பது, உயிர்களுக்காக தொண்டு செய்வது, உயிர்கள் நன்மை அடையும். நம்ம இந்த பூமியில பிறந்தால் நம்மளால மற்ற உயிர்களுக்கு ஏதாவது ஒரு தீமைக்கு பதிலாக நன்மைகள் அந்த உயிர்கள் எல்லாம் அடையும். அந்த உயிர்கள் நன்மை அடையும் போது அவங்க நமக்கு திருப்பி நன்மை செய்யறாங்களா என்பது முக்கியம் இல்லை. அவங்களுக்குள்ள இருக்கிறார் இல்லையா அருட்பெருஞ்சோதி ஆண்டவர், அவரு நமக்கு பலனை கொடுக்கிறாரு. இதுதான் நம்ம புரிஞ்சுக்கணும். ஏன்னா உயிருள் யாம், நான் இருக்கிற உயிருக்குள்ள நான் இருக்கிறேன், நீ செய்ய, நான் பார்த்துக்கிறேன், நான் உனக்கு வேண்டியதை நான் உனக்கு வழங்குறேன். உனக்கு என்ன வேணும்? மரணமில்லா பெருவாள் தான் நீ வேணும், என்னோட உலகம் தானே வேணும். நான் அவ்வளவு பெரிய உலகம் வச்சிருக்கிறேன், எதுக்கு? உனக்காக தான் வச்சிருக்கிறேன். ஆனா அதுக்குன்னு நான் எல்லாருக்கும் தூக்கி கொடுக்க முடியாது. அதுதான் டஸ்ட். கடவுள் போட்டிருக்க ஒரு விளையாட்டு. இந்த விளையாட்டை நம்ம விளையாட தெரியணும். அவனுடைய அருளை கொண்டே அவனுடைய உலகத்தை நம்ம அடைய முயற்சிக்கணும். அப்ப பெரும் நிதியாக அருட்பெரும் ஜோதி விளங்குகின்றார் அப்படின்னு சொல்றாரு. அடுத்து அருட்பெரும் சித்தி, அந்த நிலையை அடைந்து அந்த ஆற்றலை பெற்றுவிட்டால் என்ன செய்ய முடியாது? அதான் சொன்னார், எல்லாம் செயல் கூடும். என்ன செய்ய முடியாது? இப்ப வள்ளலார் என்ன செய்ய, தண்ணிய எண்ணெய் நினைச்சு ஊற்றி எரிக்கிறாரு, அது விளக்கு எரியுது. மண்ணை எடுத்து பொண்ணாக்குறாரு. எப்படி சாத்தியப்பட்டுச்சு? ஒரு வெள்ளக்காரங்க கையில இருந்த குச்சி எடுத்து பவுனா மாத்தி
அவட்ட கையில் எப்படி செய்ய முடியுது? என்ன நினைக்கிறீங்களோ எல்லாமே செயல்படும். இதே திருவள்ளுவர் எப்படி சொல்வார்? பராபரை உள்ளவங்களுக்கும் அந்த ஆற்றல் உண்டு. அதை திருவள்ளுவர் எப்படி சொல்வார்? எண்ணிய எண்ணியாக எய்தலா எண்ணிய திண்ணியராக பெரிய. எண்ணுகின்றவன் என்ன எண்ணுகின்றானோ அது பிறகு அவன் எல்லாம் பெற முடியும்ங்கிறது. இந்த மனதில் எல்லாம் பெற முடியல, பெற முடியாது. ஏன்னா இது அஞ்ஞான வெளி. அதனால இதுக்கு ஆற்றல் இல்லை. ஆனா பெருவெளியா மாறிடுச்சுனாக்க நீங்க என்ன நினைக்கிறீங்களோ எல்லாமே செயல்படும். அதுதான் வள்ளலார் சொன்னார், எல்லாம் செயல். அப்ப செஞ்சு பார்த்துருக்கிறது சாத்தியப்படுமா? சாத்தியப்பட்டு இருக்குது. என்னடா எது நினைச்சாலும் நடக்குது அப்படின்னு. என் ஆணை அம்பலத்தின்னு சொன்னார். அந்த உள்ளம் என்னவா மாறணும்? அம்பலம். அம்பலம்னா வெளி. என்ன வெளி ஆகணும்னா சமரச வெளியாக ஆகணும். இப்ப நம்ம அந்த ஸ்பேஸ் வாழ்க்கை இல்லை. நம்ம கிட்ட இருக்கிறது அஞ்ஞான வாழ்க்கை, இருள் வாழ்க்கையில வாழ்ந்துகிட்டு இருக்கோம். அடுத்து என்ன சொன்னாரு? என் அமுதே. அமுதம் என்று சொல்றது இங்க வந்து உணவு. இப்ப நம்ம வந்து உலக வாழ்க்கை என்பது வந்து எதை அடிப்படையாக கொண்டிருக்குன்னா உணவு. எல்லாருக்கும் காலையில எழுந்திரிச்சுன்னு என்ன வேணும்? உணவு வேண்டும். மத்தியானம் ஆனனே என்ன வேண்டும்? உணவு வேண்டும். ராத்திரிக்கு ஆனனே என்ன வேணும்? உணவு வேண்டும். சரி, ஒரு நாள் உணவு போதுமா? எவ்வளவு காலம் வேணும்? முடிகிற வரைக்கும் வேணும். முடிஞ்ச பிற்பாடு நம்ம கொடுக்குறோம். படையல் போடுறாங்கல்ல போன பிற்பாடு. அப்ப போன பிற்பாடு நம்ம வந்து போட்டுக்கிட்டு இருக்கிறோம். சாப்பிட்றோமா என்னமோ தெரியல. ஆனா நமக்கு என்ன செய்யறாங்க? எல்லாரும் படையல் போடுறாங்க. எத்தனை நாளைக்கு போடுறாங்க? 16 வரைக்கும் போடுவாங்க. அப்புறம் 30ல் ஒன்று போடுவாங்க. அதுக்கப்புறம் யார் போடுறது? அதுக்கப்புறம் பசிக்காதா? பசிக்கன்னு தானே போட்டாங்க. 10 நாள் போட்டுட்டு அங்கிட்டு 30ல் போட்டு அதுக்கப்புறம் யாரு சாப்பாடு கொடுக்கறதுன்னா யோசிச்சு இருக்கோமா? அந்த மாதிரி இல்ல. சாப்பாடு உண்மையிலே தேவைப்படுமா? சாப்பாடு வந்து அண்ணாவோட கொடுத்தாங்க. அந்த மன உடம்புக்கு சாப்பாடு தேவை இல்லை, தேவைப்படாது. இந்த பூலோகத்துல நம்ம 3 வேளை சாப்பிட்ற வரைக்கும் நம்ம வந்து சாப்பிட்றோம்னு சொன்னா அது எதுக்குனாங்க? இந்த அன்ன உடம்பை நம்ம வச்சுக்கிறதுக்கு தான் அதுக்கு சாப்பாடு. மன உடம்புக்கு சாப்பாடு இந்த உணவு தேவைப்படாது. அப்ப எப்படி வாழ்வீங்க? பசி இருக்குமான? பசி இருக்கும், கொஞ்ச நாளைக்கு பசி இருக்கும். அப்புறம் ஆட்டோமேட்டிக்கா அந்த பசி சிஸ்டம் என்ன ஆயிரும்? ஆஃப் ஆயிரும். ஆட்டோமேட்டிக் சுவிட்ச் ஆஃப் ஆகும். அதுக்கப்புறம் அந்த மனம் வந்து சூரியன் கிட்ட இருந்து என்ன செய்யும்? அங்க இருக்கிற சக்தியை வாங்கி இது வந்து வாழும். இந்த அன்ன உடம்புலாம் அதுக்கு தேவைப்படாது. பயப்பட வேண்டாம். இருக்கும்போது நல்லா சாப்பிடணும். போயிட்டா யார் கொடுப்பான்றது எதிர்பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. நம்ம மதத்துல ஒண்டிதான் இறந்த பிற்பாடு படையல். மற்ற மதத்தை படையல் உண்டா? இல்லை. அப்ப அவங்களாம் எப்படி வாழ்றாங்க? மனித வாழ்க்கைக்கு அப்புறம் என்ன நடக்கணும் யாரும் இருக்கும் போது சிந்திக்கிறது இல்லை. புரியுதுங்களா? 36 தத்துவத்துக்கு அது எப்படி இயக்குதுன்றது யாருக்கு தெரியும்? சூரிய கலையில அது இயக்கும். சூரிய கலையில இருக்கும்போது சூரியன் கிட்ட இருந்து சில சக்திகளை அதை உறிஞ்சி அது இயங்கிக் கொள்ள அதனால முடியும். இப்ப நம்ம இந்த சிஸ்டம்லாம் வச்சிருக்கிறாங்க. சூரியன்ல இருந்து சோலார் சிஸ்டத்துல அது இயக்கும். கடவுள் அப்படி படைச்சு வச்சிருக்கிறான். நீ வந்து மூச்சு காற்று நின்று போனாலும் பயப்படாத, உனக்கு இன்னொரு சிஸ்டம் அது வந்து இயங்க ஆரம்பிக்கும். இல்லைங்களா? அது அப்படியே ஓடிக்கிட்டு இருக்கும். அதுக்கு வந்து உனக்கு இங்க என்ன சொல்றாரு? அமுதே அப்படின்றது. இந்த அமுதே சொல்லக்கூடியது என்னன்னு கேட்டீங்கன்னாக்கா அமுதம், நெக்டார்னு ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க. ஸ்பேஸ்ல வந்து நெக்டார்ன்னு வெள்ளக்காரமா கண்டுபிடிச்சிருக்கோம். அது இந்த பூமியில உள்ளவங்களுக்கு எல்லாத்துக்கும் இருக்குது, போதுமான அளவுக்கு இருக்குது அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. எப்படி கண்டுபிடிச்சாங்கன்னு அதெல்லாம் விவரம் தெரியல. ஆனா நெக்டா வந்து இருக்குது அப்படின்றது வெள்ளக்காரர்கள் கண்டுபிடி. அந்த நெக்டாவிலேயே எத்தனையோ வகை நெக்டா இருக்குன்னு வள்ளல் பெருமாள் சொல்றாரு. 5 வகை அமுதம், 6 வகை அமுதம், 7 வகை அமுதம், 8 வகை அமுதம், 9 வகை அமுதம். மற்றுள்ள அமுத வகையெல்லாம்
அப்ப ஃபுட் எவ்வளவு, எத்தனை வகை ஃபுட் இருக்குன்னா, அமுதம் இருக்குதுனாக்க நிறைய அமுதம் வந்து ஸ்பேஸ்ல இருக்குது. ஆனா நம்ம கஷ்டப்பட்டு போய் கடையில போய் ஜாமான் வாங்கி 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 சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறோம். இப்ப விலைவாசி எல்லாம் என்ன ஆயிடுச்சு, ஏறிக்கிட்டே போயிடுச்சு. சம்பள உயர்வு இல்லை, போராட்டம். வாழ்க்கை வந்து இன்னைக்கு பெரிய போராட்டம், நிறைய ஷார்டேஜ். அப்ப நம்ம இந்த பூமியில வந்து கஷ்டப்பட்டு உழைச்சி காசு சம்பாரிச்சு காசு கொண்டு பொருளை வாங்கி சமைச்சு சாப்பிட்டு இந்த உடம்ப நம்ம அழிக்கிறோம். அழியுது, அதானே உண்மை. கஷ்டப்பட்டு எத்தனை ஆண்டு நம்ம வாழணும், கஷ்டப்பட்டு உழைச்சி சாப்பிட்டு கடைசியில வந்து உடம்பு என்ன ஆகுதுன்னா அழியுதுன்றது கூட தெரியாமலே நம்ம அழிந்து கொண்டே இருக்கிறோம். கடவுள் பாருங்க, அவன் அமுதம் வச்சிருக்கிறான். யாருக்கு? அவன் சொல்றான், என் பிள்ளைக்கு நான் வச்சிருக்கிறேன், நீ என் பிள்ளை இல்லைன்றான். நீ மண்ணுலகத்து வாசி, என் வீட்டுக்கு நீ வரணும்னா நான் உனக்கு விருந்து வைக்கிறேன். அந்த அமுதம் வந்து விருந்து. இதைத்தான் திருக்குறள்ல வந்து விருந்து ஒம்பன்னு இருக்கும். அது வீட்டுக்கு வர விருந்தாளிகளை பத்தி அவன் எழுதி வச்சிருக்கான் விளக்கம். ஸ்பேஸ்ல இருக்கிற விருந்து அது. கடவுள் நம்ம உலகத்துக்கு, அவர் உலகத்துக்கு போறதுக்கு அவர் வந்து நமக்கு விருந்து. வள்ளலார் சொல்றாரு, அது விருந்துன்னு சொல்றாரு. கடவுள் விருந்து கொடுப்பாங்க நீ அவர் வீட்டுக்கு போறதுக்கு. அந்த விருந்தை உண்டு வளர்ந்துதான் நம்ம போக முடியும். அதுல வந்து பராமரிக்குள்ள விருந்து வேற, அந்த அமுதம் வேற. இந்த அமுதம் அதை விட இன்னும் மேம்பட்டது. இந்த அமுதம் உண்ண உண்ண அறிவும் சேர்ந்து வளரும். இப்ப பாடி இருக்கு, பாடிக்கு நம்ம உணவு சாப்பிட விட அறிவு வளருது. அறிவு வளராது. நீங்க அறிவை போய் படிக்கணும் இல்லையா? பாடமாக படிச்சாதான் அறிவு வளரும். ஒரு பிள்ளைக்கு வந்து ஸ்கூலுக்கு அனுப்பாம எங்கேயும் அனுப்பாம நல்ல சாப்பாடு மட்டும் கொடுத்து வளரும், அது வளரும். அறிவு வளருமா? அறிவு வளராது. அது மாதிரி இந்த அமுதம் உண்டால் அறிவு தன்னாலே வளரும். உண்ண 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 அது போட்டுக்கு அறிவு வளர்ந்துக்கிட்டே இருக்கும். எல்லாம் என்னென்ன அறிவுலாம் ஸ்பேஸ்ல இருக்கோ அவ்வளோ அறிவு உங்களுக்குள்ள வந்துடும் வள்ளலார் சொல்றாரு. புரியுதுங்களா? அந்த ரெண்டு வகையான உணவு அமைப்பு பூலோகத்தில் உள்ள உணவு வந்து அறிவை வளர்க்க, ஞான அறிவை வளர்க்க. ஆனா அமுதம் உண்டால் அறிவு வளரும். விளங்குங்களா? அப்ப இறைவன் என்னவா இருக்கிறாராங்க? அமுதமாக இருக்கின்றார் சொல்றாரு. என் அமுதே, என் தனிப்பட்ட முறை சிங்குலர், எனக்கு கிடைச்ச அமுதம். ஏன்னா அந்த இறைவன் அமுதமாக இருக்கின்றார், உணவாக இருக்கின்றார். அப்ப அமுதம் உண்டுதான் போகணும். அதனாலதான் இறந்த பிற்பாடு நம்ம அமுதம் படைக்கிறோம். அவர் எங்க போகணும்னு, பராமரை உலகத்துக்கு போகணும்னா. ஆனா அங்க அமுதத்துல வந்து என்ன ஆயிடுச்சு, நம்ம அறிவுக்கு அமுதம்னா என்ன தெரியும்? சோறு தான் தெரியும், சாப்பாடு தெரியும். அப்ப இறந்து போனவங்களுக்கு என்ன படைக்கிறோம்? அமுதம் படைக்கிறோம். ஏன்னா நமக்கு அதுதான் புரிஞ்சிருக்குது. உண்மையிலே அமுதம் உண்டு தான் போகணும் என்பது எந்த அமுதம் கேட்டா ஸ்பேஸ்ல இருக்கிற அமுதம். புரியுதுங்களா? அதுதான் பெருமான் சொன்னாரு, நமக்கு வந்து சாதாரணமா இறைவன் கொடுத்திருக்கிற உணவு மட்டும் பத்தாது, நீ வந்து இன்னொரு உணவும், நீ ஆகாயத்தில் உள்ள அமுதமும் நீ உண்டு வளரணும் அப்படின்னு சொன்னார். அமுதம் உண்டு வளரணும் அப்படின்ட்டு. இதே இதைத்தான் இன்னமும் நம்ம என்ன பண்ணிருக்கோம், இறந்த பிற்பாடு அரிசியும் போடணும். இதுவும் அமுதம் தான். அமுதம் உண்டு தான் போகணும் அப்படின்றதுக்கு எல்லாமே என்ன செஞ்சிட்டு இருக்கிறோம்? சடங்கியலாக நம்ம செய்து கொண்டு இருக்கிறோம். சங்கதி இங்க இருக்குது. அமுதம் உண்டுதான் நீ போகணும். இறந்தவர்களுக்கு நீங்க என்ன போட்டாலும் அவங்க போவாங்களானாக்க போக மாட்டாங்க. அதனால வள்ளலார் சொன்னார், சடங்கெல்லாம் செஞ்சுக்கிட்டு கிடைக்காதீங்க, போதும் விஷயத்துக்கு வாங்க அப்படின்னு சொன்னார். இப்போ புரியுதுங்களா? நம்மளோட சடங்குக்கு நீங்க அர்த்தம் தெரிஞ்சுக்கிங்க. ஏன்னா புதுசா சில பேர்லாம் வந்திருக்கிறீங்க, அவங்களுக்கு இந்த செய்தி வந்து போகணுன்றதுக்காக சொல்றேன். அமுதே அருட்பெரும் கழிப்பே. கழிப்புன்னா இன்பம். இப்ப நம்ம அடையிற இன்பம் என்ன இன்பம்? புலன் இன்பம். புலன் என்பது என்னது? கண்ணு பார்க்கறதுல இன்பம். இப்ப ஒரு டிவி பாக்குறீங்க, நல்ல நிகழ்ச்சிகள் பாக்குறீங்கன்னா அது உங்களுக்கு ஒரு இன்பத்தை கொடுக்குது. காது வந்து இசையை கேட்கிறோம், அது இன்பத்தை கொடுக்குது. நறுமணங்கள் இன்பத்தை கொடுக்குது. தொடு உணர்ச்சிகள் இன்பத்தை கொடுக்குது. நாக்கு இன்பத்தை கொடுக்குது, சுவை இன்பத்தை கொடுக்குது.
இந்த மாதிரி 5 இன்பங்களுக்கு உட்பட்டதான் மனித வாழ்க்கை. இதுக்கு மீறி இன்பம் இருக்கான்னு கேட்டா விஷயம் தெரியாதவங்க இல்லை எனக்கு தெரிஞ்சது இதுதான் இன்பம்னுவாங்க. ஆனா உண்மையில இன்பம் எங்க இருக்குது? ஸ்பேஸ் வாழ்க்கை அடையும் போது இதை விட இன்னும் இன்பம் இருக்குது. இதெல்லாம் கொஞ்ச நேரத்துக்கு தான், கொஞ்ச நேரம் தான். அதனால இதுக்கு பேர் சிற்று இன்பம். சிற்றுனா சிறுசு இன்பம். சிறுசு இன்பம் என்பது சில நேரத்துக்கு மட்டும் இருக்கக்கூடிய இன்பம். கடவுள் இன்பத்தை எங்க வச்சிருக்கிறான்னாக்க ஒவ்வொரு வெளிகளுக்கும் இன்பம் வச்சிருக்கான். அது நம்மளோட 5 புலன்களுக்கும் அப்பாற்பட்ட இன்பம். விளங்குங்களா? இப்ப மனிதன் இன்பமா இருக்கணும்னு ட்ரக்ஸ் மூலியமா இன்பம் அடையும். லீகலா இலீகல்? அது இலீகல். அது அறிவை வளர்க்குதா? வளர்க்காது. உடம்புக்கு கேடு, ஆயுளுக்கு பந்தம், உயிர் போயிடும். உண்மையான இன்பத்தை அடைய முடியுமா? இன்பம் அடைய முடியாது. இங்கே பெரும் கழிப்பு. பெரும் கழிப்புன்னா பெரிய இன்பம்னு அர்த்தம். அப்ப இறைவனை நம்ம அடைவது, அவன் உலகத்துக்கு போகணும்னா அது அவன் ஒளிமயமாக நம்ம ஆகிறதெல்லாம் எதுக்கு? எதுக்கு? இன்பத்தை அடைவது. மனிதனுடைய வாழ்க்கை எல்லாமே எதை அடிப்படையாக கொண்டு ஓடுதுன்னு கேட்டா இன்பம். இன்பம் தானே. எதுக்கு படிக்க போறேன்? நாளைக்கு இன்பமா வாழணும். எதுக்கு உனக்கு காசு? நான் இன்பமா இருக்கணும். எல்லாம் பாத்தீங்கன்னா இன்பம் இன்பம் இன்பம். அதான் இன்பத்தை. அந்த இன்பத்தை இன்னைக்கு மனிதன் வேற வழியில போய் அடைய முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கிறான் மனிதன். இல்லைங்களா? அதுதான் ட்ரக்ஸ் என்ன கொடுக்குதுன்னா அவங்களுக்கு இன்பத்தை கொடுக்குது. அந்த இன்பத்தில் அவன் தலைச்சிட்டாக்க அடுத்து என்ன ஆயிடும்? அடிக்ட் ஆயிடும். உலகம் முழுவதும் போதை இல்லையா? பெரிய டர்ன் ஓவர், பெரிய மணி ரோலிங், தெரியுங்களா? போதை. மனித குலம் அதை எல்லாம் அனுபவிச்சுக்கிட்டு வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம். அதனால எத்தனை பஸ்ஸை கொண்டு போய் திருப்பி விட்டாங்க, கவுத்து விட்டாங்க, எத்தனை உயிர்கள் போயிருக்குது. விளங்குங்களா? எல்லாம் எல்லாம் இன்பம், இலீகலாக தேடுகின்ற இன்பம். அப்ப லீகலாக தேடக்கூடிய இன்பம் எப்படி இருக்குன்னாக்க கடவுளுடைய அருளை கொண்டுதான் இன்பத்தை அடைய முடியும். அதான் அருட்பெரும் கழிப்பே. அவனுடைய உலகம் இன்பமயமான உலகம். அடுத்து என்ன? அருட்பெரும் சுகமே. இப்ப நம்ம ஒருத்தரை பார்த்தனே என்ன கேட்கிறோம்? எப்படியா சுகமா இருக்கிறீங்களா? லெட்டர் எழுதும்போது நான் இங்கு சுகமே, நீ அங்கு நலமா. சுகம், சுகமாக வாழ்வது. சுகம் என்பது ஒரு உணர்வு. உணர்ந்து உணர்ந்து உணரினும் உணரா பெருநிலை. அந்த பெருநிலைக்கு என்ன இருக்குன்னா சுகம் இருக்கு. சுகமான ஒரு வைப்ரேஷன், அது சுகமான ஒரு ஃபீலிங். அந்த சுகத்தை அடைவது எவ்வளவு பெரிய ஒரு லாபம், எவ்வளவு பெரிய ஒரு லாபம். அதனால வள்ளலார் சொல்வாரு, எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ். இன்பம், இன்பம் பெற்று வாழ். என்ன இன்பம் இதுல நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோம்? ஆக பெரும் சுகம், அருட்பெரும் சுகமே முதலான சுகம், மற்றதெல்லாம் மறுச்சுகம் அப்படின்னு சொல்றாரு. அருட்பெரும் சோதியே அரசே. அருட்பெரும் ஜோதி தான் என்னுடைய அரசு, என்னை ஆட்சி செய்கின்றது அப்படின்னு சொல்றதுக்கு அரசுன்னு சொன்னார். ஏன் இறைவன் முதல் அரசாக இருந்து இது தனி அரசாக இருந்து அண்ட சராசரங்களை எல்லாம் இதுதான் ஆட்சி புரிகின்றது. இது இல்லைன்னா உலகம் இல்லை. அப்ப பாருங்க, இதுதான் உலகத்தை படைத்தது, இதுதான் உலகத்தை உயிர்களுக்கு உயிராக இருக்குதுன்னு சொல்ற அந்த இன்ஃபர்மேஷன் கூட எத்தனாவது நூற்றாண்டுல கிடைக்குது? 19ஆம் நூற்றாண்டு தான் கிடைக்குது. உண்மை கடவுள் நான் தான் எல்லாத்துக்கும் காரணம் அப்படின்னு சொல்லக்கூடிய காலம் 19ஆம் நூற்றாண்டு. நம் மனுஷருக்குள்ள தலை விதிங்க இது. அந்த காலகட்டத்தில் தான் இது தெரியணும். இப்ப 200 வருஷம் ஆச்சு, எல்லாத்துக்கும் தெரியுமா? எல்லாத்துக்கும் தெரியாது. அது மாதிரி இது மதங்கள் சொல்லுகின்ற காரணம் எல்லாம் அந்தந்த வெளிக்குட்பட்டது தான் அது காரணமாக சொல்லி இதுதான் காரணம் அப்படின்னு. ஆனா அது உண்மையா அப்படின்னா உண்மை இல்லை. கடவுள் என்ன பண்ணிட்டாரலாம், என்ன நீ இப்ப தெரிஞ்சிக்க வேண்டாம், நானும் என்ன ஒண்ண காட்ட கொடுக்க மாட்டேன். என்ன பண்ணிக்கிட்டாரு அவரு? தன்னைத்தானே மறைச்சுக்கிட்டாருன்னு சொல்றாரு. அது ஏன் இதுக்கெல்லாம் கேட்கவும் அவனை கூப்பிட்டு கேஸும் போட முடியாது, புரிஞ்சுக்கலாம், அவ்வளவுதான். தன்னை அவர் காட்டாம மறைச்சுக்கிட்டாருன்றது பாடல்கள் எல்லாம் சொல்லுது.
அதுக்கு தானே அவனுக்கு மறையோன்னு பேரு. மறைந்து இருப்பதனால அவனுக்கு மறையோன்னு பேரு. ஆனா மறைஞ்சிருக்கிறான்னு 10 அறிவு உள்ளவனுக்கும் தெரியலன்னா என்ன மாதிரியான இது கேம் பார்த்துட்டு இருக்கு. 10 அறிவு கொண்டு அருட்பெருஞ்சோதி அறிந்து கொள்ள முடியாமல் எத்தனை காலங்கள் ஓடிடுச்சு? பல கோடி யுகங்கள். சாதாரண நாள் இல்ல, பல கோடி. அப்ப நமக்கு முன்னால பிறந்தவங்க எல்லாம் எப்படி இருந்திருப்பாங்க? தெரிஞ்சிருப்பாங்களா? தெரியவே தெரியாது. தெரியாமலே போயிருக்கிறாங்க. எவ்வளவு பேருக்கு தெரியும். இன்னமும் அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் ஒருத்தர் தனி கடவுளாக இருக்கிறாருன்னு சொல்லி ரொம்ப பேருக்கு தெரியாமலே போயிட்டாங்க. இன்னும் போய்கிட்டே இருப்பாங்க. ஏதோ நம்ம தப்பிச்சோம், நம்ம ஏதோ புண்ணியம் செய்திருக்கிறோம். இப்படி ஒரு கடவுள் இருக்கிறாரு அப்படின்ற ஒரு தகவல் நமக்கு கிடைச்சிருக்குது. படிக்கிறதுக்கு வாய்ப்பு கிடைச்சிருக்குது. கேட்கறதுக்கு இன்னைக்கு பொழுது கிடைச்சிருக்குது. உண்மைங்களா இல்லையா? யாருக்கு நன்றி சொல்லணும்? யாருக்கு நன்றி சொல்லணும்? கடவுளுக்கு நன்றி சொல்லணும். அவனை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு இன்றைக்கு பொழுது காலையில இருந்து பேசிக்கிட்டு இருக்கிறோம். யாரை பத்தி பேசிட்டு இருக்கிறோம்? அருட்பெரும் ஜோதியை பற்றி, உயிர் கொடுத்தவனை பத்தி பேசிட்டு இருக்கிறோம். இவன் உயிரை கொடுத்துட்டானே, நமக்கு இப்ப வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. பசியை கொடுத்துட்டானே, நம்ம சம்பாதிச்சு தான் ஆகணும், காசு வாங்கணும், பசிக்குது சாப்பிட்டு தான் ஆகணும். இது இப்படியே எவ்வளவு நாளைக்கு ஓடுறது? எவ்வளவு நாளைக்கு ஓட முடியும்? அப்புறம் ஓடி ஒரு நாளைக்கு விளம்பும். காற்றான உடம்பு தான் நமக்கு கொடுத்துருக்கோம். காற்றால் இயங்குகின்ற உடம்பை கொடுத்துருக்கிறோம். இதை நம்பி எப்படி வாழ்றது? எவ்வளவு நாளைக்கு வாழ்றது? திருப்பி 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 இதே எத்தனை கோடி ஜென்மம் நம்ம எடுக்கிறது? தானே நம்ம. அதான் வள்ளுவர் சொன்னா, பிறப்பெனும் பேதமை நீங்க சிறப்பெனும் செம்பொருள் காண்பது அறிவுனா. எது அறிவுன்னு சொன்னாரு? செம்பொருள் பராபரை உலகத்தை பார்ப்பது, அடைவது, அதுதான் அறிவுன்னு சொன்னார். மற்றதான் அறிவுன்னு எடுத்துக்கொள்ள இல்லை. அதான் வள்ளுவர் கேட்டா, கற்றதனால் ஆய பயனின் கொள். என்ன அப்ப படிச்சதுனால என்ன பெரிய பயன்? என்ன இறந்து போறதுக்கு படிச்ச? அதுதான் மாடு பூனைகள்லாம் நாய்கள்லாம் இறக்குது, நீயும் அது மாதிரியா இருக்க முடியா? அதுக்குதான் படிச்சியா அப்படின்னு கேட்கிற. நற்றால் தொழாமணி எதை தொழுணுமா? பராபரை உலகத்தை தொழுன்னு சொல்றது. வணங்கு, அந்த அறிவை நீ பெற முயற்சி பண்றார். திருமூலர் எப்படி சொன்னார்? அறிவு அறிவு என்று அரட்டும் உலகம், அறிவு அறியாமை யாரும் அறிகிறார்கள். எது அறிவுன்னு கூட தெரியாம வாழ்றாங்கன்னு சொன்னார். அறிவு அறியாமை கடந்து அறிவு ஆனால், 10வது அறிவு சொல்றாரு. அறிவு அறியாமை கடந்து அறிவு ஆனால் அறிவு அறியாமை அழகியவர். அந்த அறிவுல நின்று பார்த்தா தான் உனக்கு மற்ற அறிவினுடைய லட்சணம் புரியும் சொன்னார். இதனுடைய பியூட்டி, இதனுடைய டேலண்ட், 10 அறிவினுடைய டேலண்ட். இப்ப அதையும் கடந்து வள்ளலார் என்ன சொல்றாரு? 10 அறிவு கொண்டு அறிய முடியாது. இதுதான் சீக்ரெட். இதுதான் கடவுளுடைய கேம். புரிஞ்சுக்கணும். 10 அறிவு கொண்டு நீங்க கடவுளை அறிந்து கொள்ள, உயிர் கொடுத்தவனை அறிந்து கொள்ள முடியாது. அதான் நான் பாக்குறேன், என்னடா எத்தனை கோடி யுகங்கள் இந்த பூமி கடந்து போயிடுச்சு, எத்தனை கோடி மக்கள் இந்த பூமியில பிறந்து இறந்துட்டாங்க. இதுல எவ்வளவு பேர் உயிர் இருக்கிறாங்க. இத்தனை கோடி பேர்களுக்கும் தெரியாத ஒரு கடவுள் எப்ப வர்றாருன்னா 19ஆம் நூற்றாண்டுதான் வந்து தன்னை வெளிப்படுத்த. இதுக்கு மேல வரலாறு, இதுக்கு மேல உன்னால ஒழிச்சுக்கிட்டு இருக்க முடியாதுன்ற. அது வரைக்கும் அவர் என்ன செஞ்சிருந்தாருன்னா தன்னை ஒழித்து கொண்டார், காட்டுல. அதனாலதான் இந்த கன்ஃபியூஷன், ரொம்ப பேருக்கு கன்ஃபியூஷன் வர்றதுக்கு என்ன காரணம்னா, தொன்று தொட்டு வேற ஒன்றை காட்டி கொடுத்துட்டாங்க. புதுசு உடனே அதனால நம்ம ஏற்றுக்கொள்ள கொஞ்சம் தயக்கம், அச்சம், ஏற்றுக்கொள்ள முடியல. வேற வழியும் இல்லை, ஏற்றுக்கொண்டுதான் ஆகணும். அதுக்குதான் ஆய்வுகள் நம்ம பண்ணணும், ஆராய்ச்சி பண்ணணும், நம்ம நல்லா படிக்கணும். என்னென்ன பாடலுக்குள்ள என்னென்ன இன்ஃபர்மேஷன் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு தெரிய போதுதான் நமக்கு ரொம்ப வியப்பா இருக்கு. வள்ளலாரே வியந்து போறாரு. வள்ளலார் மட்டுமா வியந்து போனாரு? நவகோடி சித்தர்கள் எல்லாம் வியந்து போனாங்க. யாரை பார்த்து? வள்ளலாரை பார்த்து. அவங்க பார்க்க முடியுது, வள்ளலாரை பார்க்க முடியுது. பார்க்கறாங்க. இவரோட பாடி பெரிய பிரகாசமா இருக்குது. அவங்க இந்த பிரகாசத்தோட அந்த பிரகாசத்தை ஒப்பிட்டு பார்க்கும்போது அவங்க ஒளி சின்ன ஒளியாகிடுச்சு. அப்ப ஆச்சரியம் வருமா? வராத? வராது. அதுதான் சித்தர்களும் முத்தர்களும் பேசுவது பேச்சுன்னு சொன்னார்.
எல்லாரும் என்னை பத்தி பேசுறாங்க, நான் யார், எங்கிருந்து வந்தேன், இவரை இவ்வளோ பிரகாசம் கொண்ட பாடி எப்படி கிடைச்சிது, நீ என்ன தவம் பண்ண அப்படின்னு என்ன செய்யறாரு கேட்க ஆரம்பிச்சாங்க. நாங்க செஞ்ச தவம் நீ பண்ணியா? வல்லவர் சொன்னது இல்லை, நான் அந்த மாதிரி தவமா நான் ஒன்றும் மூச்சு காட்டலாம் ஒன்றும் பண்ணல. அப்ப எப்படி உனக்கு இது கிடைச்சிது, இந்த உடம்பு கிடைச்சிது, யார் இது? அருட்பெருஞ்சோதி சொன்னே அவங்க அப்படியே வேர்ந்து போறாங்க. அருட்பெருஞ்சோதியா? ஏன்னா இவங்களே தெய்வமா இருக்கிறாங்க இல்லையா? இவரு என்ன புதுசா ஒரு தெய்வத்தை சொல்றாரு? அந்த தெய்வம் எங்களுக்கு தெரியல, எங்க இருக்கிறாரு? அவர்தான் நீக்கமர நிறைந்திருக்கிறாரு எல்லா இடத்துலயும். ஓஹோ, அப்ப எங்க அறிவுக்கு எட்டுலையா அப்படின்னு எல்லாரும் வல்லார்கிட்ட என்ன ஆகிட்டாங்க, சரண்டர். அடுத்து என்ன கேட்டாங்க அவர்கிட்ட, எனக்கும் அந்த உடம்பு கிடைக்குமா, அந்த உலகம் எங்களுக்கும் கிடைக்குமா? அதெல்லாம் சொன்னா எல்லாருக்கும் கிடைக்கும். ஆனா துருண் பாபாட்ட ஆமா, எங்க இறங்கணும், எல்லாம் கீழே இறங்கணும், பூலோகத்துக்கு இறங்கணும். அப்படியே யோசிச்சாங்க, என்னடா கீழே இறங்கணும், நாங்க அங்கிருந்து தான் வந்தோம், திருப்பி அந்த குழிக்குள்ள மறுபடியும் போகணுமா அப்படின்னு எல்லாரும் வேண்டாம், வேற வழியே இல்லை. நீ அங்க போய் ஜீவகாருண்யம் பண்ணி தான் அந்த ஒளியை நீங்க வசப்படுத்தி தான் நீங்க இந்த உலகத்துக்குள்ள வர முடியும். எனக்கு அது கிடைச்சிருக்குது அப்படின்னு. இப்ப அடுத்து என்ன ஆவாங்க? எல்லாம் அவங்களாம் எல்லாம் கீழே வந்துதான் ஆகணும், பூமிக்கு வந்துதான் ஆகணும். அதனாலதான் நம்ம அவங்க என்ன சாதிச்சாங்களோ அந்த இடத்துக்கு போக வேண்டிய அவசியம் நமக்கு இனி இல்லை. புரிஞ்சுக்கணும். இதுல இந்த ரகசியம் நம்மளுடைய மொழியில மட்டும்தான் இது இருக்குது. சந்தோஷப்படணும். வேற மொழியில கொடுத்துருந்தா நம்மளாம் படிப்போமா? சொல்லுங்க. சம்ஸ்கிருதத்துல இருந்து கொடுத்துருந்தா யாராவது படிப்போமா? தெரியாது. நல்ல வேலை தமிழ் மொழியில இந்த வேதத்தை, இந்த ரகசியத்தை, பிரம்ம ரகசியம், இது ரகசியத்துல 3 ரகசியம் இருக்குன்னு சொல்றாங்க. ஒண்ணு பிரம்ம ரகசியம், சிவ ரகசியம், 3வது பரம ரகசியம். இது கடவுளை பற்றி உள்ள ஒரு பரம ரகசியம். அதனால வேற வேதங்கள்ல இதை படிச்சுட்டு இதை தெரிஞ்சுக்கலாமா அப்படின்னாக்க தெரிய முடியாது. வேற குருமார்கள்ட்ட இதை கத்துக்கலாமான்னாக்க கத்துக்க முடியாது. நீங்க 6ஆம் திருமுறை மட்டும்தான் எடுத்து கற்றுக்க முடியும். சரி, அடுத்த பாடல்ல பதி விளக்கம். பதி விளக்கம் சொன்னாக்க இறைவனை பற்றி விளக்குவது. இதுல என்ன சொல்றது? வண்ணமிகு பூதவெளி பகுதி வெளி முதலாம் வகுக்கும் அடி வெளிகள் எல்லாம் பயங்கும் வெளியாகி ஒரு வெளி இன்னொரு வெளியை தோற்றுவிக்கும் அப்படின்னு சொல்றாரு. வண்ணமிகு பூதவெளி அப்படின்னா எந்த வெளியை கொடுக்கிறாரு? இந்த பூதவெளி என்பது இப்ப நம்ம வாழுகின்ற உலகம். பந்து தனி பூமி என்ற ஒரு பந்து தனி சுத்தி என்ன இருக்கும்? ஸ்பேஸ் தான். நீங்க பூமியை பொத்துக்கிட்டு உள்ளுக்கு போனீங்கன்னா எப்படி எங்க வந்துருவீங்க? ஸ்பேஸ். வடக்குல நீங்க போனீங்கன்னாலும் ஸ்பேஸ்க்கு வந்துருவீங்க, தெற்குல போனாலும் ஸ்பேஸ்க்கு போயிருவீங்க, கிழக்குல போனாலும் ஸ்பேஸ்க்கு வந்துருவீங்க, மேற்குல வந்தாலும் ஸ்பேஸ்க்கு வந்துடும். அப்ப பூமி எதுல இருக்குன்னா ஸ்பேஸ்ல தான் இருக்கு. அது மாதிரி கிரகங்கள் எல்லாம் ஸ்பேஸ்ல தான் இருக்கு. நட்சத்திரங்கள் கோடாகோடி நட்சத்திரங்கள் இருக்குது. ஆனா பூமிக்கு இயக்கக்கூடிய நட்சத்திரங்கள் எத்தனைன்னு கேட்டா 27. 27 நட்சத்திரங்களும் பூமியில உள்ளவங்களுக்கும் கனெக்ஷன் இருக்குது. அப்ப நட்சத்திரங்கள் எல்லாம் கோடாகோடி இருக்குது. பல கேலக்சி பால்வெளிகள்லாம் இருக்குது. எல்லாமே இந்த ஸ்பேஸ்க்குள்ளதான். இதைத்தான் பூதவெளி அப்படின்னு பேரு. இப்ப சில பேருக்கு வள்ளலார் சொல்ற வெளியெல்லாம் எங்கெங்க இருக்குது அப்படின்னு கேட்கறாங்க. நியாயமான கேள்வி தானே. வள்ளலார் சன்மார்க்க வெளின்றாரு, சமரச வெளின்றாரு. இது எங்க இருக்குது அப்படின்னு எங்க இருக்குன்னு நினைக்கிறீங்க? இப்ப இந்த 4 செவருக்குள்ள இத்தனை உலகங்களும் அடங்கி இருக்குது. எல்லா உலகங்களும் இந்த 4 ஸ்பேஸ்க்குள்ள அடங்கி இருக்குது. தொடர்பு இருக்குதா? தொடர்பு இல்லையா? நம்ம இப்ப எந்த வெளியில இருக்கிறோம்? பூத வெளியில நம்ம வாழ்ந்து கொள்ளும். இந்த பூத வெளியை கொண்டுதான் நம்மளுடைய மனமும் இருக்குது. அந்த பூத வெளிக்கு என்ன இல்ல? ஞானம். ஞானம் இல்ல. இயற்கையான ஞானம் அதுகிட்ட அறவே இல்லை. அதே நேரத்தில் அதுவே ஒரு மாயை. இந்த பூத வெளி என்பது ஒரு மாயை
வெளி. நீங்க எவ்வளோ தூரம் போக 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 இந்த வெளி இருக்குமா இருக்காதா? இருக்கும். முடிவு இல்லை. அவ்வளோ பெரிய வெளி. இந்த வெளி வந்து இதை கடந்தாதான் நம்ம வந்து இந்த உலகங்கள்லாம் காண முடியும். இப்ப இந்த செவரு இங்க இருக்குது. இந்த செவரை வந்து உடைச்சாதான் அந்த பக்கம் என்ன இருக்குதுன்னு எனக்கு தெரியும். அப்ப எது மறைச்சிக்கிட்டு இருக்குது? இந்த சுவர் மறைத்து கொண்டு இருக்கு. அது மாதிரி இந்த உலகங்கள் எல்லாம் எது மறைத்து கொண்டு இருக்குதுன்னா இந்த பூதவெளி மறைத்து கொண்டு இருக்குது. புரியுதுங்களா? இந்த பூதவெளிக்கு பல வர்ணங்கள் இருக்குது அப்படின்னு சொல்றாங்க. வண்ணம் மிகு பூதவெளி முதலாம் பகுதி வெளி முதலாம். பகுதி வெளினா இதுக்குள்ளேயே என்ன இருக்கு? இந்த பூதவெளிக்குள்ள பகுதிகள் இருக்குது. கான்சியஸ் பகுதி இருக்குது, இன்னர் கான்சியஸ் இருக்குது, சப்கான்சியஸ். இப்ப நம்ம கிட்ட இருக்குல்ல, நம்ம கிட்ட இருக்கா இல்லையா? நம்ம கிட்ட மனதிலேயே இந்த மாதிரி பகுதிகள் வந்து இருக்குது. இப்ப நம்ம வந்து மெயினா ரெண்டை பயன்படுத்தும். ஒண்ணு வந்து கான்சியஸ் பகுதியை பயன்படுத்தும். காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும் இருட்டு வரைக்கும் நம்ம வந்து பூதவெளிகள்ல நம்ம வந்து கான்சியஸ் பகுதியை பயன்படுத்துவோம். ராத்திரி ஆனனே என்ன செய்வோம்? இன்னொரு பகுதியை பயன்படுத்துவோம். அது என்ன பகுதி? ஒடுக்கம். மனம் என்ன ஆயிரும்? ஒடுங்கிரும். மனம் ஒடுங்கிருச்சுன்னா என்ன? தூக்கம். அப்ப தூக்கம் ஒரு பகுதி, விழிப்பு என்பது ஒரு பகுதி. சரி, இதுதான் ஜெனரலா எல்லாரும் நம்ம வந்து பயன்படுத்தும். இதுக்கு இடையில இன்னும் ரெண்டு பகுதி இருக்குது. அதாவது இன்னர் கான்சியஸ், இன்னொன்னு சப்கான்சியஸ் அப்படின்னு சொல்றது பகுதி இருக்குன்னு சொல்றாரு. இந்த மாதிரி பகுதிகள் வந்து ஒவ்வொரு வெளிகளுக்கும் இருக்குதா அப்படின்னு கேட்டா எஸ், இருக்குது. விளங்குதுங்களா? நான் அதெல்லாம் வந்து உடைச்சி பிரிச்சுலாம் போடல, மெயினா போட்டுட்டேன். நம்ம புரிஞ்சுக்கணும் இதுக்குள்ள நிறைய பகுதிகள். இப்ப நம்ம மனதுல இப்படி பகுதிகள் இருக்குது, அது மாதிரி எல்லா வெளிகளுக்கும் பகுதிகள் இருக்குது. அப்ப உலகம் வந்து இந்த 12க்குள்ள அடங்குமா? இன்னும் விரியுமா? பயங்கரமா விரியும். பல கோடிகளாக அது வந்து விரியும் உலகங்கள். அப்ப நம்ம எந்த உலகத்துல இருக்கிறோம், எங்க வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம்னா நம்ம பூலோகத்துல இருள் வெளியில வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். இது கடவுளுடைய சித்தம், நம்மளுடைய சித்தம் கிடையாது, நம்மளுடைய இஷ்டம் கிடையாது. நம்ம எதுவுமே செய்யலைங்க. உண்மைங்களா இல்லையா? நம்ம என்ன செஞ்சிருக்கிறோம்? ஒண்ணுமே. எல்லாம் அவனுடைய இது. அவன் கொடுத்தது அவன் இயக்குறான். அவன் இருதயம் நம்ம செஞ்சோமா? எலும்பெல்லாம் என்ன நம்ம செஞ்சோமா? மூளை நம்ம செஞ்சோமா? என்ன செஞ்சோம்? கண்ணு நம்ம செஞ்சோமா? ஒன்றும் செய்யலை. எல்லாம் அவன் செஞ்சு நமக்கு கொடுத்துருக்கான். நீ வாழ்ந்துதான் ஆகணும். இதுல வேற நான் என்று நீ வச்சுக்க. செஞ்சது பூரா யாரு? அவன். கொடுத்தது இது. என் புள்ள, என் புள்ள, இது என் முத புள்ள, இது என் 2வது புள்ள, இது என் 3வது புள்ள. நீ வச்சுக்க, எல்லாம் வா புள்ள தான் வச்சுக்க. செஞ்சது யாரு? அவன் நம்மகிட்ட கேஸ் போட்டானா? செஞ்சது பூரா நானே. நீ எப்படி கிளைம் பண்ண முடியும் வா புள்ளன்னு? அவன் கேஸ் போட்டானா? ஒன்றும் போடலை. வச்சுக்க, வளர்த்துக்க, நல்லா படிக்க வச்சுக்க. என்னை பத்தி சொல்லி கொடுனா யாருக்கு? நான் கொடுத்த பிள்ளைக்கு என்னை பத்தி சொல்லி கொடுனா. சொல்லி கொடுத்தமா? சொல்லி கொடுக்கல. சொல்லி கொடுக்கலன்னா யார் குற்றம்? என் பிள்ளைக்கு நீ என்னை பத்தி சொல்லியே கொடுக்கலையா? அப்ப என்ன நடக்கும்? சொல்லி கொடுக்கலன்னா என்ன நடக்கும்? உன் பிள்ளைக்கு மரணம் தான் வரும். மரணம் இல்லாத வாழ்வு பெருமான பெறாது. விளங்குங்களா? அப்ப நம்ம என்ன செய்யணும்? நம்ம பிள்ளைங்களுக்கு, நம்ம கம்யூனிட்டிக்கு, நம்ம மக்களுக்கெல்லாம் என்ன சொல்லி கொடுக்கணும்? கடவுளை சொல்லி கம்பல்சரி இந்த ஞான கட்டாயம் எல்லாருக்கும் சொல்லியே கொடுக்கணும், புரிய வைக்கணும். வாழ்க்கை என்னன்னா புரிய வைக்கணும். இல்லைன்னா அதுங்கெல்லாம் வந்து என்ன வாழ்க்கை? இந்த வாழ்க்கையை நம்பி வாழ்ந்து வாழ்ந்து நொந்து போயிடுவாங்க. யாருடைய வாழ்க்கையும் சுபமாக இருக்காது. எல்லாமே குறைபாடுகளாக இருக்கும், வேதனையா இருக்கும். ஏன்னா கர்மா ஒரு பக்கம் என்ன செய்யுது? தாக்குது. கர்மா விடுமா? நம்ம செஞ்ச கர்மா வச்சுட்டா அந்த மாதிரி எல்லாமே உள்ளுக்கு பதிவாயிரும். பதிவு உங்களை திருப்பி இயக்கும். அந்த மாதிரி சிஸ்டத்துக்கு உட்பட்டதான் இந்த பூத வெளி. அதுதான் சொன்னாரு,
ஒரு வெளி இன்னொரு வெளியை தோற்றுவிக்கும். அதான் வண்ணமிகு பூதவெளி பகுதி வெளி முதலாம் வகுக்கும் மடி வெளிகள் எல்லாம் வயங்கும் வெளியாக. வகுக்கும் அப்படின்னா என்ன சொன்ன, இது ஒன்றை உருவாக்கும், அது இன்னொன்னை உருவாக்கும். இப்படி வெளிகள் வெளிகள் வெளிகள்னா எல்லாம் என்ன மயமா இருக்கும், வெளிமயமா தான் இருக்கும். அதுதான் வள்ளலார் சொன்னாரு, நான் எல்லாத்தையும் எப்படி வேதாகமத்தின் அடியும் முடியும் நடுவும் வெளிகளாக வெட்ட வெளியதாக விளங்க கண்டேன் முற்றுமேன்னு பாடுறாரு. அவர் எப்படி பார்க்கறாரு, சிலையாவா பார்த்தாரு கடவுளை? இல்ல, அவரு நான் எல்லாத்தையும் ஸ்பேஸா பார்க்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. அப்ப ஸ்பேஸ் என்ன செய்யுது அப்படின்னு கேட்டா, நம்மளை மானிட்டர் பண்றது, நம்மளை தெரியாமலே நம்மளை இயக்குது. புரியுதுங்களா? நம்ம புரிஞ்சுக்கணும். நம்ம அதை இன்ன வரைக்கும் விஞ்ஞானிகள் கூட அதை கண்டுபிடிக்கவே இல்லை. நீ எப்படி உள்ளுக்கு வர, இந்த உலகத்துக்குள்ள எப்படி வரன்னு யாருக்காவது கண்டுபிடிக்க முடியுமா? நீ போன நீ வெளியில என்ன நடக்குதுன்னு யாருக்காவது தெரியுமா? எந்த விஞ்ஞானிகளாவது சொல்றாங்களா? சொல்லல, விஞ்ஞானிகள் சொல்றாங்க. நீ இந்த உலகத்துக்கு எப்படி வந்த, எப்படி இது இயக்குது, அப்படி எப்படி நீ திருப்பி பிறப்புக்கு வர, அப்ப எந்த வெளி உங்களை இயக்குது தெரியுங்களா? அதுக்கு பேர் பிரம்மா. அப்படி உருவத்தில் வச்சு நமக்கு சொல்றாங்க பிரம்மா. அவர் என்ன தொழில் செய்யறவர்? படைக்கிறவர். அப்ப உங்களை கொண்டு வரவர் யாரு? பிரம்மா. அப்ப பிரம்மா என்பது ஒரு வெளி, அது ஒரு ஒளி. அந்த ஒளி உங்களுக்குள்ள இருந்துகிட்டு உங்களை என்ன பண்ணிக்கிட்டே இருக்கும், அது படைச்சுக்கிட்டே இருக்கும். நீங்க சொல்ல முடியுமா, ஐயோ போன தடவை போனதே போதுன்னு ஆயிடுச்சு, ஏதோ போயிட்டேன்னு சொல்லி நான் வந்துட்டேன், என்னை விடுன்னு சொல்ல முடியுமா? பிரம்மாட்ட போய் நீங்க பேரம் பேச முடியுமா? கேட்பாரா? சொல்லுங்க, கேட்பாரா? அவர் என்ன சொல்லுவாரு? அவரு கேட்டா என்ன சொல்லுவாரு? அது என்னுடைய வேலை, என்னுடைய தொழில். அவர் ஏன் அந்த தொழிலை செய்யறாருன்னு அவருக்கே, ஐயோ ஏயா உனக்கு பொழப்பு இல்லை, வேற ஏதாவது நீ பண்ணிட்டு போல, என்ன ஏயா திருப்பி திருப்பி நீங்க கொடுத்துட்டு, நான் மட்டும் என்ன கேட்டேனா அப்படின்னு கேட்டா என்ன சொல்றாரு? எனக்கே தெரியல. அவர் டிக்ளேர் பண்ணுவார், எனக்கே தெரியல, நான் பாட்டுக்க இயக்கிக்கிட்டு இருக்கிறேன், என்ன யார் இயக்குறாங்கன்னு எனக்கே தெரியலன்னு. சரிங்களா? கடவுள் எப்படி வச்சிருக்கிறாரு? ஏன்னா மேன் யார் இயக்கிக்கிட்டு இருக்கிறா? அருட்பெருஞ்சோதி இயக்கிக்கிட்டு இருக்கு. அவருக்கே தெரியாது நம்மள ஒருத்தன் இயக்கிக்கிட்டு இருக்கிறான்றது அவருக்கே தெரியாது. நான் என்ன பண்றது, நான் இதை தான் செய்ய முடியும், நான் உன்னை திருப்பி திருப்பி நான் போட்டு படைச்சுக்கிட்டே இருப்பேன், என்னோட வேலை இது. இதை பெருமான் எப்படி பாடுறாரு தெரியுங்களா? எத்தனை கோடி பிறவி எடுத்தும் பிரம்மன் இன்னும் சலிக்கவில்லையேன்ற. அவனுக்கு சலிப்பாவது வரணும்ல. இப்ப நமக்கெல்லாம் சலிப்பு வருமோ? அதாவது நமக்கு சலிப்பு வரும், ஆனா அவனுக்கு சலிப்பே இல்லை. பிறக்க வைக்கிறதே அவனோட வேலையாக இருக்குது. நீங்க நிப்பாட்ட முடியாது. உங்ககிட்டயும் அது இது இல்லை, அவர்கிட்டையும் உங்களோட இதை நிப்பாட்ட முடியும், அவருக்கும் முடியாது. புரியுதுங்களா? இதுதான் நம்ம வாழ்க்கைக்குள்ள இருக்கிற பெரிய ரகசியங்கள். இதெல்லாம் இந்த தத்துவத்துக்குள்ள இருந்து இயக்கிக்கிட்டு இருக்குது பிரம்மனிடம். ஏன்னா எல்லாமே வெளிகளாக இருந்து இயக்கிக்கொண்டு இருக்குது. அதனால்தான் வகுக்கும் அடி வெளிகள் எல்லாம் வயங்கும் வெளி ஆகி என்ன ஒரு மௌன வெளியாகி. இந்த மௌன வெளின்னு சொல்றது எதுன்னு கேட்டீங்கன்னாக்க, பராபரையிலிருந்து கீழே எல்லாம் மௌன வெளின்னு அர்த்தம். பராபரை, பரம்பரம், பறை, பரநாதம், நாதம், பரவிந்து, மொத்தம் 7 மௌன வெளிகள் இருக்கு. மௌன வெளிகள் அப்படின்னாக்கா அதுக்கு பேர், இப்ப சில பேர் மௌன விரதம் இருப்பாங்க, கேள்விப்பட்டிருக்கீங்களா? மௌன இதான் மௌன வெளியா? மௌனமா இருக்கிறது மௌன வெளி இல்லை. மௌன வெளின்னு அது ஒரு வெளி. அந்த வெளியை ஆனீங்கன்னாக்கா நீங்க ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆயிடுவீங்க? மௌனமா ஆயிடுவீங்க, பேச மாட்டீங்க. ரொம்ப யார்த்தையும் ரொம்ப இது வச்சுங்க. அதுக்கு பேரு மௌன வெளின்னு பேரு. அது பேசாத ஒரு தன்மை அது கொடுக்கக்கூடாது. மௌன வெளியாகி அதன் மேல் இசைத்த பரவெளியாகி இயல் உபய வெளியார். உபய வெளினாக்கா அதுக்குள்ள இன்னொரு வெளி, அதான் உபயம் சொல்றது. உபய வெளியா அன்னொரு சிற்பர வெளியாய் தற்பரமாம் வெளியாய் அமர்ந்த பெருவெளியாகி அருளின்ப வெளியாய் திண்ணமுறும் தனி இயற்கை உண்மை வெளியான திருச்சிற்றம்பலந்தனிலே தெய்வம் ஒன்றே கண்டீர். இன்ட்ரோடியூஸ் பண்றாரு.
கடவுளை என்ன மயமா இன்ட்ரோடியூஸ் பண்றாருங்க? எல்லாமே வெளிமயமாக இருக்கிறார். எத்தனை வெளி சொல்றாரு பாருங்க. கடவுள் வெளிக்குள். அதனாலதான் வள்ளலார் என்ன சொன்னாரு? கடவுள் எங்க இருக்கிறார்னா வெளிக்குள் வெளி கடந்துன்னு சொன்னார். அப்ப நம்ம முதல்ல எந்த வெளியை கடந்து போவோம்? அஞ்ஞான வெளியை கடந்து போகும். 6 கோடி மாயா சக்திகள் கொண்டு படைச்சிருக்கிறாருங்க. ஒரு சக்தியா 2 சக்தியா? அது அந்த மாயா சக்தி 6 கோடின்ற திருமூலர். 6 கோடி மாயா சக்திகளுடைய நீ என்ன சேருடானா யாராவது சேர முடியுமா? இது அக்க பொருள். இந்த மாதிரி விளையாடலாமா கேம்? நம்ம கிட்ட என்ன இருக்குது பவர் சொல்லுங்க? இருக்குதா? சாப்பிட்ற சோறை வச்சுக்கிட்டு ஏதோ நம்ம பாடியை தான் இயக்கிக்கிட்டு இருக்கிறோம். பாடி இயங்கிக்கிட்டு இருக்கு சாப்பாட்டுனால. அது போதுமா? அந்த சக்தி போதுமா? அதுவே சமயத்துல பத்தாது. நமக்கு சப்ளிமெண்டரி வேற தேவைப்படுது. நார்மல் சாப்பாடுல பவர் இல்லை. ஏன்னா அந்த காலத்துல நேச்சுரல் மெனியோ, இப்ப ஆர்டிபிஷியல் மெனியோ. ஸோ இது பாடிக்கு போறதெல்லாம் என்ன ஆர்டிபிஷியல் மெனியோ போச்சுனாக்கா எப்படி சக்தி கிடைக்கும்? அதனாலதான் அவங்க அந்த காலத்துல சித்தர்கள் ஏதோ விந்துலேருந்து அந்த ஒளி சக்தியை பெற்றாங்க. இப்ப அதுவும் போச்சு. அந்த சக்தியும் என்ன ஆயிடுச்சு? குறைஞ்சி போச்சு. இயற்கையிலே அந்த சக்தி குறைஞ்சி போச்சு. இனிமேல நீங்க 6 கோடி மாயா சக்தியை வெல்ல, மூலாதாரத்துக்கு சக்தியை கொண்டு வெல்ல முடியாது. அப்ப எந்த சக்தியை இனிமேல பெறணும்? அருட்பெரும் ஜோதி சக்தியை ஒன்றுதான் பெறணும். அதுதான் இயற்கை உண்மை வெளியானன்னு சொல்ற. உண்மையான வெளின்றது. மற்ற வெளிகள் எல்லாம் என்னன்னா பொய், நித்தியம் இல்லை. பொய் என்பது அங்கன்னா நித்தியம் இல்லை. ஆனா அது ஸ்டாண்ட் பண்ணும். எத்தனையோ கோடி யுகங்களுக்கு ஸ்டாண்ட் பண்ணி இருக்குது. அதுக்கப்புறம் அது ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகும்னா அந்த வெளி பவரை இழந்துடும். அந்த உலகம் அப்படியே டிஸ்போஸ் ஆகிடும். அது உண்மை வெளியானாக்க உண்மை வெளி இல்லை. அப்ப எது உண்மை வெளி? தனி இயற்கை உண்மை வெளியான திருச்சிற்றம்பலம். தனி திருச்சிற்றம்பலம் சொன்னாலே என்னது? அதுவும் வெளிதான், ஸ்பேஸ் தான். விளங்களா? அப்ப ஸ்பேஸ் இன்ஃபர்மேஷனை நம்ம தெரிஞ்சுக்கணும். ஆன்மீகத்தில் நம்ம ஒருபடி முன்னுக்கு போகணும்னாக்க நீங்க ஸ்பேஸ் இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சாதான் அருட்பெருஞ்சோதியினுடைய சிறப்பு உங்களுக்கு தெரியும். தனி இயற்கை உண்மை வெளியான அப்படின்னு சொல்றது. ஓகே, அடுத்த பரி விளக்கத்துல இந்த வெளிகள்ல இருந்து நமக்கு என்ன கிடைக்கும்? ஏன் இந்த வெளிகளை எல்லாம் நமக்கு வசமாகணும்? வெளிகள்லாம் நம்ம ஆகணும்னாக்க அண்டர்ஸ்டாண்டிங் என்பது டிஃபரெண்ட் படும். திருவிளங்க சிவயோக சித்தியெல்லாம் விளங்கு. ஒரு விஷயம் இந்த உயிர் இந்த பூலகத்துல எல்லா உயிர்களும் ஒரே மாதிரி விளங்குமா அப்படின்னா இல்லை. ஒவ்வொரு உயிர்களுக்கும் அதோடைய விளக்கம் மாறுபடும். ஒரு விஷயத்த வேற மாதிரி, நான் வேற மாதிரி பார்ப்பேன், நீங்க வேற மாதிரி பார்ப்பேன், இன்னொருத்தன் வேற மாதிரி பார்ப்பாங்க. விளக்கம் அண்டர்ஸ்டாண்டிங் வேறுபடும். அதுக்கு என்ன காரணம்னா இந்த உயிர்ல இருக்கக்கூடிய மாசு, குற்றம். அந்த உயிர் எவ்வளவுக்கு எவ்வளவுக்கு இருளா இருக்குதோ, இருளுக்குள்ள இருக்குதோ, அதுக்கு விளங்கி கொள்ள முடியுமானா விளங்கி கொள்ள முடியாது. ரொம்ப ஒரு சின்ன எக்ஸாம்பிள் கொடுக்குறேன். இந்த லைட் எல்லாம் ஆஃப் பண்ணிட்டு அந்த இடம் என்ன ஆயிரும்? இருட்டாயிரும். அப்ப நம்ம எந்த உலகத்துல வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம்? இருள் உலகத்துல வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். சொல்லுங்களா? இந்த உயிருக்கும் என்ன இருள்ல தான் இருக்குது. அப்ப இந்த உயிர் விளங்கி கொள்ள முடியுமா? இந்த உயிருக்கு எது தெரியுமா? இந்த உயிர் என்னென்ன இங்க இருக்குன்னு அவங்களோட இதை கண்டுபிடிங்கன்னா கண்டுபிடிக்க முடியுமா? கண்டுபிடிக்க முடியாது. அது மாதிரி இந்த விளக்கம், இந்த கடவுளை பற்றிய விளக்கம், இந்த பிரபஞ்சத்தை பற்றிய விளக்கம், இந்த சக்தியினுடைய விளக்கம் எல்லாருக்கும் ஒரே மாதிரி விளங்குமானா விளங்காது. அப்ப அதை எப்படி சொல்றாரு பாருங்க. எந்தெந்த வகை விளக்கங்கள் இருக்குதுன்னா சார் பூதமோடு சார் பூத விளக்கமோடு. பூத விளக்கம் சொல்றாரு. பூத விளக்கம்னா கான்சியஸ் மைண்ட்ல இருந்து நீங்கள் விளங்கி கொண்ட ஒரு நிலை. புரியுதுங்களா? இன்னர் கான்சியஸ்ல இருந்து விளங்கி கொள்றது அது ஒரு நிலை. சப்கான்சியஸ்ல இருந்து விளங்கி கொள்றது அது ஒரு நிலை. அப்புறம் நீங்க பிரம்ம வெளியிலிருந்து விளங்கி கொள்றது அது ஒரு விளக்கம். இப்படியே ஒவ்வொரு வெளிகளுக்கும் அப்புறம் பராபரையிலிருந்து விளங்குகின்ற ஒரு விளக்கம். இப்ப அதையும் கடந்து பெருவெளியிலிருந்து விளங்கி கொள்ளக்கூடிய ஒரு விளக்கம்.
அப்ப விளக்கம் என்ன ஆகிட்டே இருக்குது, மாறிக்கிட்டே இருக்குது. அதனாலதான் இந்த 8-2 சொல்றதுல பல பேர் சன்மார்க்கத்தில் உள்ளவங்க போய் என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க, மூச்சு காற்றை பிடிச்சிட்டு பயிற்சி பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஏன்னா அவங்க விளங்கி கொண்ட பூத விளக்கம் அது. சன்மார்க்கத்தில் தெளிவு பெற்றவங்க அதை பண்ணிட்டு இருப்பாங்களா? பண்ண மாட்டாங்க. அவங்க ஜீவகாருண்யத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்துட்டு போவாங்க. ஏன்னா அவங்க விளங்கி கொண்டது. புரியுதுங்களா? அப்ப இந்த விளக்கம் எப்படி கிடைக்கும்னாக்க, நீங்கள் அருட்பெருஞ்சோதியை வணங்க வணங்க தான் விளக்கம் உங்களுக்கு மாறுபடும். இப்ப பத்திரிக்கை, நம்ம காலையில ஒரு பத்திரிக்கை வாங்குவோம். எவ்வளோ ஒரு பத்திரிக்கை? 1 வெள்ளி 70 சண்டே 2 வெள்ளி. ஓகே, இன்னைக்கு எல்லாம் படிச்சுட்டோம். 3-16 பக்கம் இருக்குது, படிச்சுட்டோம், முடிஞ்சு. இத 1 வருஷமா படிச்சுட்டு இருப்போமா? ஏன் ஏன் இது பூலோக விஷயம். இப்ப நம்ம படிக்கிறது என்னது? இது 1 வெள்ளி 70 இதோட கண்டென்ட்ஸ் 1 வெள்ளி 70 இல்ல ஞாயிற்றுக்கிழமை 2 வெள்ளியா? இல்ல, விலை இதுக்கு கிடையாது. விலை மதிக்க முடியும். அவ்வளோ பெரிய பொக்கிஷம் இது. வள்ளலார் சொல்றாரு, இதுல ஒவ்வொரு இன்ஃபர்மேஷனும் தங்கத்துக்கு ஒப்பாகும் சொல்றாரு. தங்கம்னா தெரியுதுங்களா? 916. ஆமா. இப்ப நம்ம போட்டிருக்கிற தங்கம் கோடு கீடெல்லாம் என்ன பண்ணலாம்? அதுக்கு ஒரு மதிப்பு இருக்கு, பத்திரமா வச்சிருப்போம். அது உங்களை உய்விக்குமா? சொர்க்க வாழ்க்கையை கொடுக்குமா? கொடுக்காது. ஆனால் இந்த தகவல் என்ன செய்யும்? உங்களுக்கு கொடுக்கும். அதனாலதான் இது தங்கத்துக்கு ஒப்பாகும்ன்றது. அப்ப நீங்க இதை எப்படி மதிப்பீடு செய்யணும்? இந்த நாலேஜ் அவ்வளோ ஒரு இம்பார்ட்டன்ட். உயரத்துக்குரிய இன்ஃபர்மேஷன் இதுல இருக்குது. ஆனா விளக்கம் என்பது மாறுபட்டு கொண்டே இருக்கும். நீங்க உள்ளுக்கு எவ்வளவுக்கு சுத்தமாகுறீங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி விளக்கமும் என்ன ஆகிட்டே இருக்கும். காலத்துக்கு இப்படி பாடுபடுறீங்களோ, எவ்வளவுக்கு பாடுபடுறீங்களோ, எவ்வளவுக்கு வணங்குறீங்களோ, எவ்வளவுக்கு புண்ணியத்தை சேர்க்கிறீங்களோ, எவ்வளவுக்கு நீங்க தொடர்ச்சியா அதை ரிசர்ச் பண்றீங்களோ, அதுக்கு தக்க மாதிரி விளக்கம் என்ன ஆகிட்டே இருக்கும். அப்கிரேட் பண்ணிக்கிட்டே போய்கிட்டே இருக்கும். அந்த அப்கிரேட் எங்க நிக்கணும்? சமரச வெளியினுடைய விளக்கத்துல நீங்க நிக்கணும். புரியுதுங்களா? அதுதான் பெர்மனன்ட் விளக்கம். அதுக்கு மேல விளக்கம் இருக்குதானா? இல்ல. தட் இஸ் ஃபைனல். முடிஞ்சு போச்சு. இப்ப நம்ம பூத விளக்கத்துல இருக்கிறோம், பூத வெளிகள்ல இருக்கிறோம். நம்மளுடைய விளக்கங்களும் எப்படி இருக்குது? நீங்க சொந்தமா போய் படிச்சீங்கன்னா உங்களுக்கு விளங்குமானா? விளங்காது. அப்ப யாராவது ஒரு சீனியர், யாராவது ஒரு குருமார்கள், யாராவது இது கொஞ்சம் விளக்கம் கிடைச்சவங்க, யாருக்காவது அந்த அருட்பெருஞ்சோதியோட கருணை பெற்றவங்க, அவங்க கொடுக்கிற விளக்கத்தை நீங்க முதல்ல என்ன செய்யணும்? கொள்முதல் பண்ணிக்கணும். அது ஒரு இதை பிடிச்சி ஏறுவதற்கு இப்ப ஊன்றுகோல் மாதிரி. விளங்குங்களா? இப்ப எனக்கு ஒரு விளக்கம் கிடைச்சிருக்கா, நான் உங்களுக்கு அதை ஷேர் பண்றேன். நீங்க அந்த விளக்கத்தை என்ன செய்யணும்? பிடிச்சுக்கணும். கோல்டு முதலே சொன்னல, இந்த விளக்கங்கள்லாம் எதுக்கு ஒப்பாகும்னா கோல்டு. இது கிடைக்காது. இந்த மாதிரி விளக்கங்கள் கிடைக்காது. ஏன்னா பெருவாரியின் இடத்துல என்ன விளக்கம் கிடைக்கும்னா பூத விளக்கம் கிடைக்கும். மேலோட்டமான விளக்கங்கள் தான் இந்த பூதம் என்பது. இப்ப சொல்றேன், அவன் கிடைக்கிற நுனிப்புள்ள மேய்ஞ்சிட்டு இருக்கிறான்னு நுனிப்புல்லு தமிழ்ல சொல்லுவாங்க. அது மாதிரி மேலோட்டமான விளக்கங்கள் விளங்குகின்ற ஒரு வெளி தான் இப்ப நம்மளுடைய வெளி. அதான் இது கூட சமயத்தில் அதுக்கு கன்ஃபியூஸா இருக்கும். அது என்ன, அந்த லெவல் என்னவோ அதுதான் விளங்கும். அதுதான் சார் பூத. சார் என்பது சார்ந்த பூத வெளியை சார்ந்து விளங்கி கொள்கின்ற ஒரு விளக்கம். ஆஃப்கோர்ஸ் நம்மளோட வெளி அஞ்ஞான வெளி தான். சொந்தமா அதுக்கு ஞானம் கிடையாது, ரைட்டு தான். ஆனா நீ கொள்முதல் பண்ணும்போது சரியா கொள்முதல் பண்ண விளக்கத்தை நீ கிடைச்சிருச்சுன்னா உனக்கு லாபமா? லாபம் இல்லையா? உங்களுக்கு லாபம் அது. விளங்குங்களா? அருள் கிடைச்ச அனுபவம் வரும்போது அது வேற விஷயம். ஆனா நீங்க படிக்கும் போதே உங்களுக்கு நல்ல ஒரு விளக்கம் கிடைச்சிருச்சுனாக்க, தெளிவு கிடைச்சிருச்சுன்னா,
அது மிக மிக பெரிய. ஏன்னா உங்களுடைய காலம் வந்து என்ன ஆயிடும், கட் ஆஃப் ஆயிடும். கால விரயம் வந்து இருக்காது. இல்லைங்களா? ஓகே, இது இப்போ புரிஞ்சிருச்சுல. பூத விளக்கம் என்பது சாதாரண விளக்கங்கள் அப்படின்னு சொல்றது. இந்த பூத வெளிகளில் இருந்து நம்ம படிக்கிறது வந்து விடுத்தனே நமக்கு வந்து சமரச வெளி விளக்கம் கிடைக்குமானா கிடைக்காது. ஏன் கிடைக்காதுன்னா, நம்ம உயிர் வந்து அசுத்த உயிர், மேலும் அது கர்மாவுக்கு வேற உட்பட்டு இருக்குது. அதனால எல்லாம் அது விளங்கி கொள்ளக்கூடிய வாய்ப்பு அதுக்கு நோ சான்ஸ் இல்லை. அப்ப யாராவது ஒருத்தவங்க எங்களை போன்றவங்க உங்களுக்கு விளக்கம் கொடுக்கும்போது நீங்கள் அதை வந்து என்ன செய்யணும்னா கொள்முதல் பண்ணிக்கணும். அடுத்து பகுதிகளின் விளக்கம். இந்த பகுதிகளின் விளக்கம் என்பது கான்சியஸ்ல இருந்து இன்னும் கொஞ்சம் சிந்திக்கிறாங்க, லாஜிக்கலா தேடுறாங்க. அவங்க அறிவுக்கு அது எப்படி தெரியுதுன்னா வேற மாதிரி ஒரு விளங்கும். அப்ப பூத விளக்கத்திலிருந்து நீங்க இன்னொரு ஸ்டெப் என்ன ஆகுதுனாக்கா கான்சியஸ் இன்னர் கான்சியஸ் விளக்கத்துக்கு போயிடுவீங்க. அப்ப அது முதல்ல உள்ளது இந்த இன்னர் கான்சியஸ் விளக்கம் கிடைச்சா பூத விளக்கம் என்ன ஆயிடும், தப்பா போயிடும். விளங்குங்களா? அப்படிதான் எல்லாமே தப்பா போச்சுன்னு வள்ளல் பெருமான் பாடுறாரு. கண்டதெல்லாம் அனித்தியமே சொன்னாரு, கேட்டதெல்லாம் பழுதுன்னு சொன்னாரு. ஏன் சொல்லணும்? ஏன்னா அவர் வேற ஒன்றை விளங்கி கொண்டாரு. அண்டர்ஸ்டாண்ட். அவருடைய ஆத்மா வந்து வேற ஒன்றை விளங்கி கொண்டது. இது விளங்கி கொண்டனே பழசு பூரா என்ன ஆயிடுச்சுன்னா பழுதா போயிடுச்சுன்றாரு, குற்றமா போயிடுச்சுன்றாரு. கற்றதெல்லாம் பொய்யேன்னாரு, கண்டதெல்லாம் அனித்தியம்னாரு, கேட்டதெல்லாம் பழுதுன்னாரு, உண்டதெல்லாம் மலம்னாரு, உட்கொண்டதெல்லாம் குறையினா, உலகில் இதுவரையும் உண்மை அறிந்திலரேனாரு. இதுவரையும் எந்த நூற்றாண்டு? 19ஆம் நூற்றாண்டுல சொல்றாரு இதுவரையும் உண்மை அறிந்தது. அப்ப கடவுள் என்ன கேம் விளையாடுறான்னு தெரியுங்களா? எப்படிப்பட்ட கேம் விளையாடுறாருன்னு தெரிஞ்சுக்கலீங்களா? முட்டாளாக்கி வச்சிருக்கிறாரு நம்மள. உண்மைங்களா இல்லையா? ஞானத்தையும் கொடுக்கல, ஞானம் படிக்கிறது விளங்குறதுலயும் இவ்வளவு ஒரு சிக்கல் இருக்குது. எந்த விளக்கத்திலிருந்து நம்ம விளங்கி கொள்வது? அதனாலதான் 10 அறிவு உள்ளவங்களுக்கு கூட விளங்கி கொள்ள முடியலன்றாங்க. அப்படி வச்சிருக்கிறாரு. பிரைவசின்னு சொல்றது இதை. கடவுளோட உலகம் அவ்வளவு பிரைவசியான ஒரு உலகம். அடுத்து என்ன சார்? பகுதிகளின் விளக்கம் உங்களுக்கு புரிஞ்சு. அப்ப சிந்திக்க சப்கான்சியஸ் எப்படி வேலை செய்யும்? நீங்க சிந்திச்சாதான் சப்கான்சியஸ் வேலை செய்யும். சிந்திக்கலன்னா இல்ல. மேலோட்டமா படிச்சீங்கன்னா மேலோட்டமா தான் விளங்கும். சிந்திச்சிங்கனாக்க அதனாலதான் சத் விசாரணை பண்ணுங்கன்னு சொன்னேன். ஒரு குரூப்பா இருந்து ஒரு விஷயத்த நீங்கெல்லாம் சிந்திங்க அப்படின்னு சொன்னாங்க. இப்போ ஒரு கேஸ் இருக்குது. பல லாயர்கள் சேர்ந்து என்ன செய்வாங்க? ஒரு லாயருக்கு 2-3 லாயர் இருந்து என்ன செய்வாங்க? ஒரு கேஸை எப்படி இதை பிரேக் பண்ணலாம், எப்படி இந்த இதை உடைக்கலாம், எப்படி இவனை காப்பாற்றலாம் அப்படின்னு சிந்திக்கிறாங்களா? ஒரு டாக்டர் ஒரு சீரியஸ் என்ன பண்ணலாம்? ஒரு டாக்டரா சிந்திப்பாங்க? பல டாக்டர் என்ன செய்வாங்க? அதை வந்து இது பண்ணுவாங்க, ரிசர்ச் பண்ணுவாங்க. என்ன பண்ணலாம், எப்படி பண்ணலாம். ஒரு ஆப்ரேஷனுக்கு எத்தனை டாக்டர் உள்ளுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுறாங்க அந்த பேஷண்ட்டை காப்பாற்றுறது. அதுபோல் கடவுளை பற்றி என்ன செய்யணும்னாக்க அந்த விளக்கம் வந்து விளங்குவதற்கு நீங்கள் பல பேர் இன்டெலிஜென்ஸு ஏற்கனவே உள்ளவங்க, படித்தவங்க, ஆராய்ச்சி செஞ்சவங்க, அவங்கள வச்சு என்ன செய்யணும்? சத் விசாரணை பண்ணணும். பூத விளக்கத்தில் உள்ளவங்க சத் விசாரணை பண்ணால் என்ன கிடைக்கும்? பூத விளக்கம் தான் கிடைக்கும். ஒன்றுக்கு ஒன்று ஆர்கியூமெண்டல் இருக்கும். நீங்கள் வந்து இம்ப்ரூவ் பண்ண முடியுமா? சரி, உனக்கு எப்படி விளங்குது, உனக்கு எப்படி விளங்குது, உனக்கு எப்படி விளங்குது, உனக்கு எப்படி விளங்குது, சரி எல்லா விளக்கத்தையும் கொண்டாடுவாங்க. எது பெஸ்ட்டு? புரியுதுங்களா? இதுக்கு தான் சத்து விசாரணை. கன்க்ளூஷன் கடைசியில் நீ ஒன்றுக்கு வந்தே ஆகணும். எது பெஸ்ட்டாக எது? ஏன்னா எல்லாருக்கும் தோன்றாது. அந்த உயிரோட தன்மையை பொறுத்து தான் விளங்கும். எவ்வளவுக்கு அந்த உயிர் மாசுபட்டிருக்குதோ, வினைக்கு உட்பட்டிருக்கோ, அதுக்கு விளங்குமான அதுக்கு விளங்காது. சில உயிர்கள் விளங்கி கொள்ளவே முடியாது. மனித உயிரில் சொல்றேன் நான், மற்றது விட்டுருங்க. இப்ப யானைக்குன்னா நான் அதை கொண்டு வரல. மனித உயிர்களே இதை விளங்கி கொள்ள முடியாதுன்னு வள்ளலார் சொல்றாரு. என்ன பண்றது? எல்லாரும் ஏத்துக்குவாங்களா? ஏத்துக்க மாட்டாங்க. ஏன்னா அந்த உயிர் அந்த பக்குவத்துல இல்லை. இதுக்கு என்ன காரணம்னாக்க அந்த உயிர்கள்ல பல பேதங்கள் இருக்குது. உடம்பு வரும் வகையறி, உயிர் வகையை அறியன்றாரு. உயிர்ல வகைகள் இருக்குதுன்னு சொல்றாரு. அப்ப நம்ம உயிர் என்ன வகை என்ன யாருக்காவது தெரியுமா?
சாதாரணமாக எல்லாமே தெரிஞ்சுக்க முடியுமா? அதுக்கு தெரிஞ்சுக்க முடியாது. அதனால தான் வழிபாடு செய்ய 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 நமக்கு ஒரு தெளிவு கிடைக்கும், விளங்கிக் கொள்வதற்குரிய அந்த ஆற்றலை கொடுக்கும். அது ஆக சார்போடு விளக்கமோடு பகுதியின் விளக்கம் தத்துவங்கள் விளக்கமெல்லாம் தரும் விளக்கமாகி. என்ன வரி பார்த்தீங்களா? தத்துவங்கள் எல்லாம். அப்ப நம்ம என்ன தெரிஞ்சிருக்கணும்? தத்துவங்கள் தெரிஞ்சிருக்கணும். நீ எத்தனை தத்துவம்? பொதுவா நம்ம என்ன சொன்னோம்? பஞ்சபூத தத்துவம்னு நம்ம சொல்லலாம். பஞ்சபூதம் பிரேக் பண்ணி 36 தத்துவமா நம்ம இயங்கிக்கிட்டு இருக்கிறோம். இதை எந்த சயின்ஸ் சொல்லியிருக்கிறாங்க? எந்த சயின்டிஸ்ட் சொல்லியிருக்கிறாங்க? சொல்லுங்க. சயின்டிஸ்ட் எங்கேயா சொல்லியிருக்கிறாங்க 36 தத்துவம்? எந்த சயின்டிஸ்டுக்காவது இதுவரையில தெரியுமா? தெரியாது. அப்ப இந்த அறிவை தருவதற்கு, இந்த பாடி மைண்டை பற்றி தெரியறதுக்கு ஒரு அறிவு வேணும். இப்ப நம்ம அறிவோ கொள்முதல் பண்ற அறிவு தான். இவங்க எப்படி இவங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சது? 36 தத்துவம் இவங்களுக்கு எப்படி தெரிஞ்சது? எப்படி தெரிஞ்சிருக்கும்? 10 அறிவு. 10 அறிவு அவங்களுக்கு இயங்குனதுனால அவங்களுக்கு 36 தெரிஞ்சது, 60 தத்துவமும் தெரிஞ்சது. டோட்டல் 96 தத்துவம். அப்ப நம்மளுடைய வாழ்க்கை எத்தனை தத்துவம்? 96 தத்துவத்துக்கு உட்பட்டு ஆக்சிஜன்ல இயக்குது. ஆக்சிஜன் நின்று போனா 60 தத்துவம் பிரிக்கிறோம், 36 தனியா பிரிக்கிறோம். நம்ம எக்ஸிஸ்டிங், நம்ம இருப்போம். ஆனா நமக்கும் உலகத்துக்கும் தொடர்பு இல்லை. அவ்வளவுதான். நம்ம இருப்போம், பயப்பட வேண்டியதில்லை. தத்துவங்கள் விளக்கம்லாம் தரும் விளக்கமாகி நேராதி விளக்கமாதாய் பறை விளக்கமாகி. நேராதி விளக்கம், பறை விளக்கம். பறை என்பது ஒரு உலகம், அது அந்த லெவலுக்குரிய ஒரு விளக்கம். அடுத்து வருக நிலைத்த பராபரை விளக்கமாகி. அடுத்து என்ன விளக்கம்? பராபரை. இதுதான் சித்தர்கள் உலகத்துல அவங்க தான் விளங்கி கொண்டு, அவங்க விளங்கி கொண்டதை நமக்கு என்ன செஞ்சிருக்கிறாங்க? எழுத்துப்பூர்வமாக பாடல் வழியில நமக்கு கொடுத்திருக்கிறாங்க. அவங்க அறிந்து கொண்ட விளக்கம். அந்த விளக்கத்தினுடைய எல்லை என்னன்னா பராபரை உலகம், பராபரை ஒளியோட அவங்களுக்கு விளக்கம் தெரியும். ஏன்னா அவங்க அந்த மயமா தானே இருக்கிறாங்க. அதனால இங்க சொன்னாரு நிலைத்த பராபர விளக்கமாகி. அடுத்து சொல்றாரு அகப்புறமும் பேராசை விளக்கமாதாய் சுத்த விளக்கமாதாய் பெரு விளக்கமாகி எல்லாம் பெற்ற விளக்கமாதாய். இது எந்த விளக்கம்? எங்க உள்ள விளக்கம்? பராபர வெளியே கடந்து இருக்கின்ற ஒரு விளக்கம். புரியுதுங்களா? எந்த உலகத்தை கடந்து இருக்குதுன்னா பராபரை உலகத்தை கடந்த. பராபரை என்பது பத்தறிவு கொண்டு விளங்கி கொன்ற விஷயங்கள். பராபரைக்கு அப்பால் உள்ளதுதான் இவர் என்ன சொல்றாரு? எந்த இடத்துல இருந்து அது இயங்குது, அந்த விளக்கம் எங்க இருந்து இங்குன்னா அகம் புறம் சொன்னாரு. அகம் என்பது ஆன்மா, புறம் என்பது மனம். அப்ப ஆன்மால இருந்து விளங்குகின்ற ஒரு ஆன்மா நிலையிலிருந்து விளங்குகின்ற ஒரு விளக்கம். இதுக்கும் பூதவெளி விளக்கத்துக்கும் ஒப்பிட்டு பாருங்க. அண்டர்ஸ்டாண்டிங், கடவுளை பற்றி புரிதல் ஒன்றா இருக்குமா? ஒன்றா. அதனாலதான் ஏன் சிலை வழிபாடெல்லாம் வச்சாங்க அன்னைக்கு, நான் கோயிலெல்லாம் கட்டி சிலையில வச்சாங்கன்னா, யாருக்கும் இந்த 10 விளக்கங்கள் கரிகாலத்துல இயங்க போகிறது இல்லை. அதுக்காக யாரும் பாடுபட போறது இல்லை. நீ முதல்ல இதை கூப்பிட்டுக்கிட்டு ஒரு காலத்தை ஓட்டு அப்படின்னு சொல்லி நமக்கு புற வழிபாடை வச்சிருக்கோம். சரி நிலையில உள்ள வழிபாடு, யோக வழிபாடுகள் கிடையாது. யோக வழிபாடு அது யாராவது விரும்புறவங்க போய் குருமார்களுக்காண்டு எப்படிப்பா வாசி பயிற்சி செய்யறது, எப்படி கூட்டணி எழுப்புறது அப்படின்றத நீ கத்துக்கு. பேசிக்கலா எல்லாருக்கும் என்ன வழிபாடு வச்சாங்கன்னாங்க? புற வழிபாடு வச்சாங்க. கடவுளை சிலை வடிவமாக வச்சு அதை நமக்கு வழிபாடு வச்சாங்க. அதுதான் இன்ற வரைக்கும் ஓடிக்கிட்டு இருக்குது. அந்த வழிபாடுகளே இருந்தா என்ன விளக்கம் காரியப்படும்? ஒண்ணுமே காரியப்படாது. பக்தி இருக்கும், பக்தியா இருப்பாங்க. எது விளக்கம் கேட்டா தெரியாது. ஏன் பிள்ளையார் ஞானத்தலைன்னா சொல்ல தெரியாது, விளக்குவா? ஏன்னா அது ஞானம் இல்லையா, அதுக்கு அவங்க போய் அதை படிக்கலையே, தெரிஞ்சுக்கலையே. ஏன் என் கடவுளுக்கு மட்டும் இந்த உருவம் அப்படின்னு யாரும் கேட்கலையே. இல்ல அங்க போனாக்க நமக்கு என்ன சொல்லி கொடுக்குறாங்க, அதுவும் இல்லையே.
அதுதான் இங்க வந்து அகம் புறமும் சொன்னாரு. அகம் என்பது ஆன்மா, புறம் என்பது மனம். இதுல என்ன விளக்கம் காரியப்படும் சொன்னாக்க பேராசை விளக்கம். அதான் பேராசை விளக்கம். ஏன் அதை வந்து அப்படி சொன்னார்? பேராசை புரிஞ்சு கொள்ளணும், நான் கடவுளை பற்றி தெரிஞ்சு கொள்ளணும் அப்படின்னு யாருக்கு ஆசை? வள்ளல் பெருமானுக்கு ஆசை. வள்ளல் பெருமானுக்கு இந்த ஸ்பேஸ் எல்லாம் என்னன்னு எனக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறாரு. அண்ட பிறப்பின் திறங்கள் அனைத்தும் அறிய வேண்டிய ஆசைப்பட்டது அறிந்து கெட்ட அறிவை தூண்டிய. என்ன ஆசைப்படுறாரு? எதை தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறாரு? அண்ட பரப்பின் திறங்கள் அனைத்தும். இதுலாம் என்ன இருக்குன்னா திறன் இருக்குது, டேலண்ட் இருக்குது. ஸ்பேஸ்ல வந்து டேலண்ட் இருக்குது. நமக்கு தெரியணும் ஒவ்வொரு ஸ்பேஸ்க்குள்ள என்ன டேலண்ட். அந்த சார்ட் வந்து அந்த எழுதி இருக்கிற பாருங்க, அத்தனையும் அந்த அரும்பெரும் ஜோதிக்குள்ள டேலண்ட். சாதாரண விஷயமா எத்தனை இருக்கு பாருங்க, அதுகிட்ட இருக்கக்கூடிய டேலண்ட். அப்ப வல்லவர் ஆசைப்படுறாரு எல்லா வெளிகளிலும் என்ன டேலண்ட், எல்லாம் ஒரே டேலண்ட் அல்ல டிஃபரெண்ட் டிஃபரெண்ட் டேலண்ட். ஆசைப்பட்ட அறிந்திட்ட அறிவை தூண்டினார். அறிவு என்ன செய்யப்படணும்? தூண்டப்படும். இது மூலாதாரத்த அறிவு அல்ல, மூலாதாரத்த அறிவு அல்ல. அருட்பெருஞ்சோதி அறிவு வந்து தூண்டப்படணும் நமக்கு. அப்ப தூண்டுனா நமக்கு விளங்குமா விளங்காத? விளங்கும். ஸ்கூலுக்கு போகணும், இந்த மாதிரி உட்காந்து படிப்பு பாடம் கேட்கணுன்ற அவசியம் இருக்காது. ஏன்னா அறிவு தூண்டப்பட்டா எல்லாரும் புரிந்து கொள்ளலாம், விளங்கி கொள்ளலாம். அப்ப அந்த அறிவு தூண்டலுக்கு என்ன செய்யணும்? தெரிஞ்சு போச்சு. அறிவு வந்து நமக்கு தூண்டுனா எல்லாம் விளங்கிறோம் அப்படின்னு தெரிஞ்சு போச்சு. இப்ப அறிவு தூண்டுவதற்கு நம்ம என்ன பண்ணணும்? அருட்பெருஞ்சோதியை வணங்கணும், கேட்கணும். உன் அறிவை எனக்கு கொடு, அப்பதான் நான் அவனை தெரிஞ்சுக்க முடியும்னு நம்ம கேட்கணும். கேட்கலன்னா அவர் என்ன பண்ணுவாரு? கேட்கலன்னா நீ ஏன் என்ன வந்து கேட்கல, நீ ஏன் என்ன வந்து வணக்கலன்னு கேட்பாட்டா? கேட்க மாட்டாரு. நம்ம தான் முயற்சி, நம்ம தான் கண்டுபிடிச்சு நம்ம வந்து தேடி அவரை போகும். நீ என்ன தெரிஞ்சுக்கிட்டாதான் நான் உன்னை தெரிஞ்சுக்குவேன்னு. புரியுதுங்களா? கடவுள் அப்படி பாக்குறாரு. நீ என்ன தெரிஞ்சுக்கிட்டியா, நான் உன்னை தெரிஞ்சுக்கிறதுக்கு. உன்னால எனக்கு என்ன நன்மைன்னு கேட்பாரு. ஏதோ கடவுளுக்கு நன்மை இருக்கு நம்மளால, அவருனால நமக்கு நன்மை இருக்கா இல்லையா? அவருனாலதான் நமக்கு நன்மை, நம்மனால அவருக்கு ஒண்ணும் நன்மை கிடையாது. ஓகே. நிலைத்த பல விளக்கமாகி அகப்புறமும் பேராசை விளக்கமா சுத்த விளக்கம். இன்னொரு பேர் கொடுக்கிறாரு அந்த பேராசை விளக்கத்துக்கு வந்து சுத்த விளக்கம் அப்படின்னு சொல்றாரு. அடுத்து என்ன சொல்றாரு? பெரு விளக்கமாகி வெரி பிக் அண்டர்ஸ்டாண்டிங் சொல்றாரு. யாரை பற்றி தெரிஞ்சு கொள்வதில்லை, கடவுளை பற்றி தெரிஞ்சு கொள்ள பெரிய அண்டர்ஸ்டாண்டிங் இது அப்படின்னு சொல்றாரு. பெரு விளக்கமாகி எல்லாம் பெற்ற விளக்கம். அதான் எப்படி முடிக்கிறார்? எல்லாம் பெற்ற. இந்த விளக்கம் கிடைச்சிருச்சுன்னா உனக்கு எல்லா விளக்கமும் கிடைத்தது போல. அதான் எல்லாம் பெற்ற விளக்கம். அதான் சீரான விளங்குகின்ற இயற்கை விளக்கம். அதான் இதுதான் நேச்சர், சூப்பர் நேச்சர். இயற்கை விளக்கம் சொல்றது. இந்த இயற்கை விளக்கம் ஆன்மாவிலிருந்து நமக்கு விளங்கணும், ஆன்மாவிலிருந்து நமக்கு காரியப்படணும். இது யாருக்கு காரியப்படாது தெரியுங்களா? யாருக்கு காரியப்படாதான்? ஆன்மா விளக்கம் யாருக்கு காரியப்படாது? மாமிசம் உண்டால் இது காரியப்படாதுன்னு எச்சரிக்கிறார். புரியுதுங்களா? அப்ப நம்ம மாமிசத்தை சாப்பிட்டு என்னத்தை இழக்கிறோம்? சொல்லுங்க, என்னத்தை இழக்கிறோம்? அண்டர்ஸ்டாண்டிங்க நம்ம இழக்கிறோம். கடவுளை நீங்கள் புரிந்து கொள்ள முடியாது. ஏன்னா உங்களுடைய ஆன்மா அது காரியப்படலைன்னா நீங்கள் புரிந்து கொள்ள முடியாது. புரிந்து கொள்ள முடியலன்னா எங்க கிடப்போம்? கடை கடை நல்லா சாப்பிட்டு சாப்பிட்டு கடை இங்கே அப்படின்னு எப்படி வகுத்து வச்சிருக்கிறாரு. அதனாலதான் சொன்னாரு, இந்த மாமிசம் உண்டா அவங்க எல்லாம் புற இனத்தார், அக இனத்தார் அல்லன்னு. அக இனத்தார்னா ஆன்மா ஆக்டிவேஷன் அங்க இருக்காது, ஆன்ம விளக்கம் வந்து காரியப்படாது அப்படின்னு சொன்னாரு. நட்டமா நட்டம் இல்லையா? இதை விட பெரிய நஷ்டம் உலகத்துல வேற என்னங்க இருக்குது? இந்த உயிர், இந்த ஆன்மா புரிந்து கொள்ள முடியுமா? கடவுளை பற்றி புரிந்து கொள்ள
10 அறிவு கொண்டே புரிந்து கொள்ள முடியலன்னா அவங்களே தவிக்கிறாங்க. இங்க நம்ம ஆன்மா புரிஞ்சு கொள்ள முடியுமா? கடவுளை புரிந்து கொள்ள முடியாது. அதனால அது என்ன வகுத்துச்சுன்னா, இந்த ஆன்மா காரியப்படாதவங்கன்னா புற இனத்தார்னு அது என்ன பண்ணிடுச்சு, பவுண்டரி போட்டுச்சு. நீ இங்கே கடை, நீ என்கிட்ட வர முடியாது, நானும் உனக்கு உதவி பண்ண முடியாதுன்னு கடவுளுக்கு கைய திருஷ்டர். இப்ப இதனால என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா, சில பேருக்கு தெரியாது இது எதனால அவர் சொன்னாருன்னு. ரொம்ப வேணாங்க, சைவ சித்தாந்தமே அதானே வலியுறுத்தும். திருக்குறள்ல புலால் மறுத்தல் இருக்கு இல்லையா, அதாவது 10 அறிவுக்குள்ளுக்கே புலால் மறுத்தல் அவசியமா இருக்குதுன்னு போது 12 அறிவு பெருகணும் போது அதை விட இன்னும் சீரியஸா தானே இருக்கும். அப்ப வள்ளலார் கான்செப்ட்குள்ள வரும்போது எல்லாரும் வருவாங்களான்னா வரமாட்டாங்க. எதுக்கு அவங்க முக்கியத்துவம் கொடுப்பாங்க? சாப்பாட்டுக்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்க. சாப்பாட்டுக்கு வந்து முக்கியத்துவம், ஐயோ மாம்ச சாப்பாடு எப்படா வாழ்றது அப்படின்னு நினைச்சாக்க நீங்க தான் கிடக்கும், போக முடியவே முடியாது. ஆன்மா வந்து ஆக்டிவேட் ஆகணும்னாக்க கட்டாயம் இந்த மாமிச உணர்வு தவிர்க்கப்பட, இல்லைன்னா அந்த அறிவு காரியப்படாது. அந்த அறிவு காரியப்படனா விளக்கம் உனக்கு இயங்காது, விளக்கம் தராது. என்ன அடுத்து செய்யணும், என்ன அடுத்து செய்யணும், அந்த ஆன்மா உனக்கு இன்ட்யூஷன் உள்ளுக்கு வந்து அது கொடுக்கும், வழி கொடுக்கும். ஆனா அந்த வழி கொடுக்கலன்னா நம்ம பிளைண்ட் ஆயிடும், முட்டாளாயிடும், மூடனாயிடும், குருடனாயிடும். அப்ப வெறும் புறவ வாழ்க்கை வாழ்ந்துட்டு நம்ம இறப்புக்கு தயாராக வேண்டியதான். அதுதான் வந்து இயற்கை விளக்கமா திருச்சிற்றம்பலத்திலே தெய்வம் ஒன்றே கண்டீர், தெய்வம் ஒன்றே, ஒன்னஸ் காட். எதுக்கிட்ட அருட்பெரும் ஜோதி அப்படின்னு சொன்னார். புரியுதுங்களா? அதனாலதான் விளக்கம் வந்து ஒவ்வொரு ஆளுக்கும் வந்து வேறுபடும். இப்ப வாட்ஸ்அப்ல நீங்க நிறைய பேர் பாடமா கேட்கறீங்க, என்கிட்ட பாடம் கேட்டவங்களாம் இருக்கிறாங்க. ஒத்து போக முடியுதா? எக்ஸப்ட் பண்ணிக்க முடியுதா? முடியலன்றாங்க. இவர் பேசுறது எக்ஸப்ட் பண்ண முடியல, இவர் பேசுறது எங்கேயோ இடிக்குது, ஒத்து வரல. ஏன்? அவங்க விளங்கி கொண்டது அவ்வளவுதான். நான் விளங்கி கொண்டது எவ்வளவு நான் கொடுக்க முடியும். புரியுதுங்களா? இப்ப நீங்க அருட்பெரு ஜோதி மயமா உங்களுக்குள்ள ஆன்மா விளக்கம் காரியப்படுச்சுன்னா அது வந்து இன்னும் விசேஷமாக விளக்கம் வந்து உங்களுக்கு காரியப்படும். அப்ப போக போக நீங்க வணங்க வணங்க ஜீவகாருண்யம் பண்ண பண்ண உங்களுடைய விளக்கமும் என்ன ஆகும், புரிதல், அண்டர்ஸ்டாண்டிங், புரிதல் வந்து கூடிக்கிட்டே போகும். இறந்துட்டோமா அடுத்த ஜென்மத்துல அதை அப்படியே என்ன செய்யும், அக்யூமுலேட் பண்ணும். திருப்பி நீங்க தேடுவீங்க, தேட தேட தேட. நீங்க இப்ப நிறைய பேர் சொல்றாங்க எனக்கு தேடல் இருந்தது. ஏன் தேடுற? எதுக்கு தேடுற? யாரு தேடுறா? சிந்திச்சு பாருங்க. உங்களுக்குள்ள என்ன தேடுது? மனம் தேடுதா, இல்ல கை கால் தேடுதா, இல்ல இந்த ஆத்மா தேடுதா? கண்டிப்பா அது தேடும். இந்த தேடல் வந்துங்க நமக்கு மட்டும் இல்ல, பிரம்மாவும் தேடுறாரு, விஷ்ணுவும் தேடுறாரு, ருத்ரனும் தேடுறாரு, மகேஸ்வரனும் தேடுறாரு. அண்ட சராசரன் உள்ளவங்க எல்லாமே என்ன செய்யறாங்க? கடவுளை தேடுகின்றார்கள். தேடி தேடி எல்லாரும் என்ன ஆகுறாங்க? கொலெக்ஸ் ஆகுறாங்க. கொலெக்ஸ் கண்டுபிடிக்க முடியல. தேடிய வரைக்கும் தான் அவங்க சொல்லி இருக்கிறாங்க. இன்னும் தேடாதது அவங்க இப்பதான் சொல்லப்படுது. 19ஆம் நூற்றாண்டுல தான் இதுவரையில தேடினவங்க எல்லாம் சலிச்சிட்டாங்க, இவ்வளவுதான் அப்படின்னு தள்ளிட்டாங்க. வள்ளலார் ஒண்டிதான் பூரணமான இயற்கையை, ஜோதியை கண்டு சொன்னார். இதுதான் பூரணம். இயற்கையும் அதான் சொல்லுது. நீ ஒருத்தன் தான் என்ன கண்டிருக்கிற, பூரணமா என்ன நீ ஒரு ஆள் தான் கண்டிருக்கிற அப்படின்னு அருட்பெருஞ்சோதியும் டிக்ளேர் பண்றாரு. வேற யாரும் என்னை பூரணமாக என்னை கண்டதில்லை, என்னுடைய ஒரு சிறு பகுதியை தான் கண்டிருக்கிறாங்க. சிறு பகுதினா என்ன? அந்த அருட்பெருஞ்சோதியில ஒரு டஸ்ட் தான் மற்றவங்க எல்லாம் கண்டிருக்கிறாங்க. தூசின்றாரு. என்னை யாருன்னா காண, நீ ஒரு ஆள் தான் என்ன வந்து முதல்ல கண்ட. அப்ப வள்ளலார் சொல்றாரு, நான் என்னத்தை கண்டேன், நீ அருள் கொடுக்கலன்னா நான் எப்படி உன்னை காண முடியும் அப்படின்னு அப்படியே கீழே இறங்குறாரு. நானும் கண்டேன், நீ தாய் கருணை தயவு கண்டது என்று, உன்னுடைய கருணையினாலதான் நான் உன்னை காண முடிந்தது என்று. இதுல இருந்து நமக்கு வந்து என்ன தெரியுது? ஒவ்வொரு ஆளும் வித்தியாசமான விளக்கங்கள் கொண்டிருப்பாங்க.
நீங்க படிக்க படிக்க சிந்திக்க சிந்திக்க தான் அண்டர்ஸ்டாண்டிங் வந்து மாறிக்கொண்டே போகும். ஜென்மத்துக்கு ஜென்மம் கூட மாறலாம், அல்லது ஆண்டுக்கு ஆண்டு கூட மாறலாம். விளங்குங்களா? அப்ப புரிதல் ஏற்பட 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 என்ன ஆகும்? இன்னொரு பக்கம் யோசிப்போம். இப்ப நீ வந்து விளக்கம் கொஞ்சம் கொஞ்சமா உனக்கு விளங்கிட்டே வருது. நீ என்ன பண்ணுவ நெக்ஸ்ட்? விளங்கிட்ட அப்படின்னு இருப்பியா? இல்ல, இந்த ஆன்மா விளக்கம் கிடைக்க கிடைக்க அதுக்கு விளங்க அதுக்கு இங்க இருக்க பிடிக்காது, புட்டுங்கிட்டு ஓட பார்க்கும். இந்த பாடியில இருக்கிறது அதுக்கு அருவருப்பா இருக்கும். இப்ப நமக்கு அருவருப்பா இருக்கா? நம்ம பெர்ஃப்யூம்லாம் அடிச்சுட்டு நகை நட்டெல்லாம் போட்டுட்டு சந்தோஷமா ஆடையெல்லாம் அடிச்சுட்டு எட்டாப்பா எப்படி இருக்கேன், நான் அழகா இருக்குண்ணா, நல்லா இருக்குண்ணா அப்படின்னு இருக்கும். ஆனா அந்த ஆன்மா விளக்கம் ஏற்பட்டுச்சுன்னா உங்களுக்கு இந்த உடம்புல இருக்கிறது அருவருப்புன்னு சொல்றாரு. அருவருப்புன்னா அந்த வார்த்தை தெரியுதுங்களா என்னன்னு? அருவருப்பா இருக்கும்னு சொல்றாரு. இதுதான் அந்த ஆன்மாவுடைய ஆன்மா விளங்க 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 அது. அப்ப அந்த ஆன்மா திருப்பி பூமிக்கு வந்தா என்ன தேடும்? என்ன தேடும்? ஆன்மீகம் தேடும், சாமியார்களை தேடும். இந்த சாமியார்ட்ட போவோம், அந்த சாமியார்ட்ட போவோம். இவர் சொல்றது எனக்கு என்னமோ சரியா ஒத்துவலை. நான் 10-15 வயசுலயே வந்து தேடி இருக்கிறேன் சாமியார்களை, நிறைய பேர் சாமியார்களை தேடி. ஆனா என் மனசுக்கு எதுவுமே சுட் பண்ணல. கடைசியில ஊர்ல போய் தான் ஒரு சாமியாரை பார்த்தேனே, அவர் வந்து சித்த மார்க்கத்தை கொடுக்கும் போது தான் எனக்கு ஸ்வீட் பண்ணிடுச்சு. இப்ப அதுவும் ஸ்வீட் பண்ணல. 20 வருஷம் நான் சித்த மார்க்கத்துல வந்து கடந்தேன், ஸ்வீட் பண்ணிடுச்சு. வாசிப்பட்டு எப்படி செய்யறதா ஊன்ட்டு எல்லாம் அதுல ஒரு பெரிய தேடலாம் இருந்துச்சு. இதை படிச்சோடனே அது சப்புன்னு போச்சலாம். ஏன்னா விளக்கம் விளங்கி கொள்ள தான் நீங்க ஒன்ன விட முடியும். விளங்கலைன்னா விட முடியாது. இன்னைக்கு சன்மார்க்கத்தில் வந்து நிறைய பேர் வந்து வள்ளலாரையும் வச்சுக்குவாங்க, அதையும் மற்ற தெய்வத்தையும் எல்லாம் வச்சுக்குவாங்க, விட மாட்டாங்க. ஏன்? விளக்கம் விளங்கி கொள்ளல. வள்ளலார் இவர் என்ன சொல்றாரு? எல்லாத்தையும் விடுன்னு. உங்களால விட முடியுமா? உங்களுக்கு விளக்கம் காரியப்படுதுன்னா உங்களால விட முடியாது. சாதாரண விஷயம் இல்லை. எல்லாத்தையும் விடுன்னா விட முடியுமா? விட முடியாது. முருகனை விட முடியுமா? பிள்ளையாரை விட முடியுமா? சிவனை விட முடியுமா? விட முடியாது. அப்ப விடக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு ஒரு நிலை வருதுன்னா அது என்ன பக்குவம்? இப்ப வள்ளலார் எல்லாத்தையும் நான் விட்டு விட்டதுனால் வந்த லாபம் சொல்றாரு இல்லையா? அப்ப அது என்ன அர்த்தம்? அப்ப அவருடைய ஆன்மா எதை தேடுது? உண்மையை தேடுது. உண்மை வெளியை தேடுது. அவருக்கு புரிஞ்ச இடத்தை மட்டும்தான் அடையணும்னு அவருடைய டெஸ்டினேஷன் வந்து உறுதிப்படுத்திட்டேன். வேலைங்களா? நம்ம இன்னும் உறுதிப்படுத்தாதனால நம்ம எல்லாத்தையும் போட்டுக்கிட்டு இருக்கிறோம். இதுதான் வேணும், இந்த பஸ் இங்க தான் போகணும். இது பண்ணா நீங்க வேற பஸ் எடுக்க முடியுமா? எடுக்க முடியாது. அது மாதிரி இந்த அருள் தான் இந்த இடத்த கொடுக்கும் அப்படின்னு சொன்னா அந்த அருளை தான் நம்ம வந்து தேட முடியும், தேடி ஆகணும். வேற வழி நமக்கு சாய்ஸ் இல்லை. சாய்ஸ் உங்களுக்கு கிடையாது, யாருக்குமே கிடையாது. அப்படின்ற காலகட்டத்துக்குள்ள நம்ம இருக்கிறோம். சூஸ் பண்ண முடியாது. உங்க இஷ்டத்துக்கு தெய்வத்தை நீங்க சூஸ் பண்ண முடியாது. ஏன்னா மற்ற தெய்வத்துக்கிட்ட அந்த சிஸ்டம் இல்லை. அதை புரிஞ்சுக்கிட்டு நம்ம ஆட்டோமேட்டிக்கா எங்க வந்துருவோம்? சன்மார்க்கத்துக்குள்ள வந்துருவோம். எதையும் கொண்டாந்து கலக்க மாட்டேன். எது வந்தாலும் வேண்டாம். வள்ளலார் அப்படி வாழ்ந்தது. நான் வேற தெய்வத்தை வணங்கலன்னு சொல்லுவாரு. எல்லாம் நீ சாயலாகத்தான் ஆரம்பத்துல பார்த்தேன். அப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சது அருட்பெருஞ்சோதி வேற, தனி கடவுள் என்பது. அதனால்தான் அறிமுகப்படுத்தினார் பதிவிலக்கத்தை. அவருடைய கடவுளை அறிமுகப்படுத்தினார். அது எவ்வளவு பெரிய நன்மை நமக்கு வந்து கொடுக்கும் அப்படின்னு சொன்னார். திருச்சிற்றம்பலையிலே தெய்வம் ஒன்றே கண்டீர் அப்படின்னு சொன்னார். அடுத்து வந்து பதிவிலக்கத்துல இன்னொரு பாடல். அண்டமெல்லாம் பிண்டமெல்லாம், உயிர்கள் எல்லாம், பொருள்கள் எல்லாம். என்ன அர்த்தம் இது? இந்த வரிக்கு மட்டும் நம்ம அர்த்தம் தரோம். அண்டம் எல்லாம், எவ்வளவு அண்டங்கள் இருக்குது. அண்டங்கள்னால ஸ்பேஸ் தான், சரிங்களா? ஸ்பேஸ் எவ்வளவு இருக்குது? அண்டம் எல்லாம். எவ்வளவு அண்டம் இருக்குன்னா கோடிக்கணக்கான அண்டங்கள் வந்து இருக்குது, வெளிகள் வந்து இருக்குது. அடுத்து என்ன சொல்றாரு? பிண்டம் எல்லாம். அப்ப பிண்டம் எவ்வளவு இருக்குது?
பிண்டம்னா உடம்பு. அண்டத்துல எல்லாம் என்ன கொண்டு வாழ்றாங்க? பிண்டம் கொண்டு வாழ்றாங்க. இப்ப நம்ம பிண்டமும் அவங்க பிண்டமும் ஒன்றா? நம்ம உடம்பும் அவங்க உடம்பும் ஒன்றா இருக்குமா? இருக்கிறதுக்கு சான்ஸே இல்லை. அப்ப நம்ம பிண்டம் ஒரு ஸ்பெஷல் பிண்டம், உடம்பு இல்லைங்களா? அற்புதம். இந்த உடம்பு வந்து ஒரு அற்புதமான ஒரு விஷயம். இது மூளைன்னா சாதாரணதா? மூளைக்கு நம்ம கொடுத்துருக்கிறாரு. இந்த உடம்ப வந்து பல பேர் என்ன செஞ்சாங்க? சாப்பாட்டிலே கெடுத்துறாங்க. உயரத்துக்கு கொடுத்த இந்த உடம்பை பத்திரமா பார்த்து உயர வரைக்கும் இதை என்ன செய்யணும்? நம்ம பத்திரமா வச்சுக்கணும். ஆனால் என்ன பண்றோம்? என்ன பண்றாங்க? கண்டதெல்லாம் போட்டு இந்த உடம்பை கடவுள் உடம்பாக மாற்றுவதற்கு தகுதியற்றதாக செஞ்சு விடுறோம். அது ஏமாந்த வாழ்க்கைன்னு சொல்ற. இதைத்தான் சொல்றது, அந்த உயிர் அண்டர்ஸ்டாண்டிங் வந்து எவ்வளவுக்கு எவ்வளவுக்கு கம்மியா இருக்குதோ அது வந்து இந்த உலகத்துக்கு ஆசைப்படாது. எந்த உலகத்துக்கு? ஸ்பேஸ் வாழ்க்கைக்கு அது ஆசைப்படுமானா அந்த உயிர் ஆசைப்படும். அந்த ஆத்மாவுக்கு வந்து ஒன்றும் தெரியாது. ஏன்னா ஆத்மா தான் இருள் இருக்குது. அகம் எப்படி இருக்கின்றாரு? கருத்து இருக்கின்றது. அப்ப அங்க ஆக்டிவேட் இல்லை, ஒளி இயக்கம் அங்க வந்து இல்லை. இங்க அண்டம் எல்லாம் பிண்டம் எல்லாம். அப்ப அண்டத்துல வந்து பிண்டங்கள் இருக்கு. அதான் ஒரு பாடல் சொன்னாரு, அண்ட கோடி காண பெற்றேன் அப்படின்னு சொன்னாரு. நான் அண்டங்கள் கோடா கூடி இருக்கு, அதெல்லாம் நான் பார்க்கிறேன். அங்கே வந்து பிண்டங்களையும் நான் வந்து பார்க்கிறேன்ற. அண்ட கோடி கண்கள் எய்தினே அறிந்தின் அங்கையில் உள்ள செய்தி பிண்ட கோடி காண பெற்று நின்னையே பேசி பேசி வியக்கின்றேன் நின் பெருமை தன்னையே. வள்ளல் பெருமானே, நம்ம ஏதாவது ஒரு அண்டத்தில் உள்ள பிண்டம் நமக்கு தெரியுதா? பார்க்க முடியுதா? ஒண்ணுமே தெரியல. நம்ம வந்து இங்க உள்ளவங்களை தான் பார்க்கணும். அது கேட்ராக்ட் வந்துருச்சுன்னா அதுவும் யாரு பார்த்த மாதிரி இருக்குது அப்படிதான் பார்க்கலாம். போச்சு அவரு நமக்கு இது பண்ணி போகுது. அவரு அண்டங்களை பார்க்கிறாருன்னா இது எவ்வளவு பெரிய விஷயம். இது அங்க இருக்கிற செய்திகள், இன்ஃபர்மேஷன் என்ன இருக்குது? இவ்வளோ இன்ஃபர்மேஷன் ஸ்பேஸ்ல தான் இருக்குது. உலகம் அடுத்து எப்படி போகும் எல்லா இன்ஃபர்மேஷனும் அதுக்குள்ள இருக்கு. ஃபோக்கஸ் பண்ண முடியும். வள்ளலார்னா ஃபோக்கஸ் பண்ண முடியும். 1000 years என்ன ஆகும்? 1 கோடி ஆண்டுகளுக்கு என்ன ஆகும்? எப்படி இருக்கும் இந்த உலகம்? இந்த உலகத்தை என்மயமாக நான் மாற்றுவேன், என் இஷ்டத்துக்கு தக்க மாதிரி நான் மாற்றுவேன்னு சொல்றாரு. அப்ப என்ன நடக்க போகுது? சுத்த சன்மார்க்கம் துளங்கும் எல்லா உலகம் சொல்றாரு. என்ன ஃபோக்கஸ் பண்றாரு? எதிர்காலம் இப்படி இருக்குன்னு சொல்றாரு. இந்த உலகத்துல வந்து இந்த ஒளியை பெற்று வாழ்ந்து இருப்பாங்கன்னு சொல்றாரு. அப்ப நாளைக்கு யார் இருப்பாங்க? என்ன என்ன ஆற்றல் உள்ளவங்க இருப்பாங்க? எந்த அறிவு நிலையில் உள்ளவங்க இங்க இருப்பாங்க? யோசனை பண்ணிப்பாங்க. இதெல்லாம் ஃபோக்கஸ். அவங்களுக்கு தான் தெரியும் எதிர்காலத்துல இங்க எப்படி வாழ்வாங்க, என்ன மாதிரி வாழ்வாங்க. ஒரு காலத்துல சமய வழிபாடுகள் எல்லாமே இருக்காதுன்றது. அப்ப அந்த நேரத்துல அந்த காலகட்டத்தில் உள்ளவங்க புரிஞ்சுக்குவாங்களா, புரிஞ்சிக்க மாட்டாங்களா? விளங்கி கொள்வாங்களா, விளங்கி கொள்ள மாட்டாங்களா? வள்ளலார் காலத்துல விளங்கி கொண்டார்களா? இல்ல. ஐயா வந்து அந்த நேரத்துல வந்து எவ்வளவு பெரிய ஞானம் பெற்று இருக்கிறாரு. கூட ஒரு கூட்டம் இருக்குது. ஆனா அந்த கூட்டத்துக்கு வள்ளலார் என்ன சொல்ல வர்றாருன்றது யாருக்குமே புரியல. இதைத்தான் சொல்றது. அந்த உயிர்கள் எல்லாம் எப்படி இருக்குதுனாக்க எல்லாம் மாயையில உட்பட்டு, கர்மத்துல உட்பட்டு எல்லாம் கிடைக்கு. அதை சிந்திக்க, அவருடைய வழியை சிந்திக்கக்கூடிய வழி வந்து இல்லை. பேராசிரியருக்கே இல்லை. அவரை எதுக்கு இழுத்தாங்க? கோர்ட்டுக்கு இழுத்தாங்க. நீ நான் புதுசா ஒரு மந்திரத்தை பண்ணது குழப்பிக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னு. அப்ப அறிவாளிக்கே அது விளங்கலையா? இவர் என்ன சொல்ல வர்றாரு, எந்த உலகத்தை சொல்ல வர்றாருன்றது தெரியல. இன்னைக்கு நிலை அப்படியா? இன்னைக்கு நமக்குலாம் என்ன விளங்குது? அறிவு. அதனால்தான் 6ஆம் திருமுறை எழுதி போட்டாரு. வருங்காலத்துல இந்த நூல் வந்து இந்த அறிவு வந்து விளங்கும் உனக்குன்னு சொன்னாரு. அன்றைக்கு அவர் காலத்துல அது விளங்கல. இன்னைக்கு நம்ம அழகா சாட் போட்டோம். சாட் போட்டு விளக்கணும். விளங்குதா இல்லையா? விளங்குது. இந்த நூல் எந்த உலகத்தை பேசுது என்பது விளக்குறோம். 6 சமயங்கள் எதை பற்றி பேசுதுன்றது விளக்குறோம். நம்ம எதுக்கு சமயத்துக்குலாம் ஒன்றும் பெரிய தடை எல்லாம் ஒன்றும் கிடையாது. அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறோம். உலக கடவுளுடைய படைப்பை நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறோம், புரிஞ்சுக்கொள்றோம். ஓ நீ இப்படி படிச்சிருக்க, இப்படி படிச்சிருக்க, இப்படி படிச்சா, ஓ என்ன நீ வந்து 36 தத்துவமா படிச்சிருக்கியா, 60 தத்துவமா படிச்சிருக்கியா, ஓ ஆக்சிஜன்ல என்ன இயக்குறியா, ரைட்டு.
நான் இறந்து போனால் எப்படி இருப்பேன், உடம்பு தான் இறந்து போகுது, நான் இருக்க மாட்டேன், நான் 36 தத்துவத்தில் இருப்பேன், எல்லாமே நம்ம புரிஞ்சுக்கொள்கிறோம், அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கொள்கிறோம். நீ ஒரு பெரிய அருளாக இருக்கா, நீ எனக்கு உதவி பண்ணுற இருக்கிறியா, ரைட்டு, எப்படி உன்னோட உதவி எனக்கு கிடைக்கும், அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறோம். ஜீவகாரணியமா, ரைட்டு, நான் ஜீவகாரணியமா என்னை ப்ராக்டிஸ் பண்ணுறேன், நீ என்னோட முயற்சி பண்ணால் நான் என்ன ஆகிடுவேன், நான் ஒளியாகிடுவேன். நான் ஒளியாவோட பற்றி எனக்கு செய்ய தெரியாது, ஆனால் உனக்கு செய்ய தெரியும். இதுதான் நம்ம புரிஞ்சுக்கணும். சிம்பிள். புரியுதுங்களா? அப்ப அண்டமெல்லாம் பிண்டமெல்லாம் உயிர்கள் எல்லாம். இவர் என்ன படிச்சிருக்கிறாரு? இவர் ஒரு பெரிய உயிர், பேருயிர், பேரான்மா. இது என்ன பண்ணிருக்குது? பல உயிர்களை படிச்சிருக்கு. இப்ப நம்ம ஒவ்வொரு ஆளும் என்ன தனி உயிர், ஒரு உயிர் தான், ஆனா அது பல உயிர்களை என்ன செய்யுது? ஏகன் தான். அதே நேரத்தில் அவன் அநேக உயிர்களாகவும் அவன் படைக்கிறான். இங்க பூமியில தான் படைச்சிருக்கிறான்னு பார்த்தாக்க அண்டங்கள் கோடா கோடியிலையும் என்னத்தை படைச்சிருக்கிறாரு? உயிர்களை படைச்சிருக்கிறாரு. ஒரு கூட்டம் என்ன சொல்லுது? கடவுள் உயிர்களை படைக்கவில்லை. கேட்டிருக்கீங்களா? வாட்ஸ்அப்ல பேசுறாங்க, கடவுள் உயிர்களை படைக்கவில்லை, அது தானா இருந்துச்சு. எப்படி அப்படி சொல்ல முடியும்? எப்படி தானா இருக்கும்? படைச்சவனை தெரிஞ்சுக்கல. படைச்சவனை தெரிஞ்சவர் வள்ளல் பெருமான் என்ன விளக்கம் கொடுக்கிறாரு? எல்லா உயிர்களும் இவர் தான் படைச்சாரு, உயிருக்குள் உயிராக இவர் இருக்கிறாரு. எல்லா உயிரும் யாருக்கு சொன்ன? வள்ளலார் சொல்ற, எல்லா உயிர்களும் என் உயிராயின, என்னோட உயிர் என்றாரு. எல்லா உயிர்களும் என் உயிராயின, ஏன்னா நான் படைச்சது. அருப்பெருஞ்சோதி படைச்சது, இவர் அருப்பெருஞ்சோதி ஆயிட்டாரு. அப்ப எல்லா உயிர்களும் யாருக்கு சொந்தம்? சொல்லுங்க, நம்மளாம் யாருக்கு சொந்தம்? அருப்பெருஞ்சோதி ஆண்டவருக்கு சொந்தம். அவர் கொடுத்த உயிர். சொல்லலாமா இந்த மாதிரி உயிர்களை இறைவன் படைக்கவில்லைன்னு சொல்லலாமா? தப்பான கருத்து. ஏன்னா விளக்கம் இதுதான் ரோங்கான விளக்கம், பூத விளக்கம். பூத விளக்கத்துல நின்னா அவங்களுக்கு இப்படிதான் விளங்கும். ஞான விளக்கத்துக்குள்ள போனா அப்பா இந்த உயிர் நம்ம படைக்கல, இறைவன் தான் நமக்கு கொடுத்துருக்கிறான், உயிரை கொடுத்துருக்கிறான். அதனாலதான் சொன்னாரு, உயிர், இந்த உயிருக்குள்ள யார் இருக்கிறான்னு சொன்னாரு. உயிருள் எம்முள் அவருள்ளுக்கு அருப்பெருஞ்சோதி உயிர் இருக்குது. நம்ம ஒரு சாதாரண பூலோகத்தில் உள்ள உயிர்கள். இந்த உயிருக்கு போ தெரியுமா? அதோட நாட்டை தேடி அது போ தெரியுமா? அதோட அப்பனை தேடி அதுக்கு போ தெரியுமான்னா தெரியாது, பேன்னு முழிக்கும். அதனாலதான் இறந்தனிய எல்லாரும் போக முடியாது, தெரியாது. இருக்கும் போதே தெரியலையா, அப்புறம் எப்படி நீங்க இறந்தனி போக முடியும்? நிச்சயமா போக முடியாது. அதுக்கு சில ப்ராசஸ்லாம் இருக்குது. அந்த ப்ராசஸ் பிரகாரம் போனா தான் நம்ம போக முடியும். அப்ப இங்க அண்டெல்லாம் பின்ன உயிர்கள் எல்லாம் ஆணை எல்லாம். அந்த ஆணை எல்லாம்னாக்க என்னென்னலாம் அதால் படைக்கப்பட்டதோ அதை எல்லாம். இடங்கள் எல்லாம் நீக்கமர நிறைந்தே. இடங்கள் எல்லாம், இடம் அப்படின்னு சொல்றாரு இந்த இடத்துல. இடம் என்பது இப்ப ஒவ்வொரு இதெல்லாம் ஒவ்வொரு இடம், ஒவ்வொரு உலகம், ஒவ்வொரு இடம். எல்லா இடத்துலையும் இறைவன் எப்படி இருக்கிறாரா? அருப்பெருஞ்சோதி ஆண்டவர் எப்படி இருக்கிறார் சொல்றாரு, நீக்கமர நிறைந்தே. இப்ப காற்று இந்த 4 செவுத்துக்குள்ளெல்லாம் எப்படி இருக்குது? ஒரு குறிப்பிட்ட இடத்துல மட்டும் காற்று இருக்குதா, இல்ல எல்லா இடத்துலயும் நிறைந்திருக்குதா? எல்லா இடத்துலயும் நிறைந்திருக்கு. இப்ப இன்னொரு எக்ஸாம்பிள், இந்த ஒளி, இந்த விளக்கு கொடுக்கின்ற ஒளி இந்த 4 செவுத்துக்குள்ள எல்லாம் நிறைந்து இருக்குதா, இல்ல ஒரு இடத்துல மட்டும் இருக்குதா? எல்லா இடத்துலயும் நிறைந்திருக்கு. அது மாதிரி இந்த அருப்பெருஞ்சோதி எல்லா அண்டங்களிலும் எப்படி இருக்குது? நிறைந்து இருக்குதுன்னு சொல்றது. ஜஸ்ட் அப்படியே இமேஜின் பண்ணி பாருங்க. அண்டங்கள் கோடா கோடி, அது எவ்வளோ விரிந்து இருக்குது, அகண்டமா இருக்குது. அவ்வளோ இடத்துலயும் அருப்பெருஞ்சோதி எப்படி இருக்கிறாருன்னா, இப்ப ஒளி எப்படிங்கிற, இப்ப சூரியன் வருது, சூரியன் காலையில உதிக்குது, அதோடைய ஒளி எப்படி இருக்குது? எல்லா இடத்துலயும் நிறைந்து இருக்குது இல்லையா? அது மாதிரி அருப்பெருஞ்சோதியும் எல்லா இடத்துலயும் எப்படி இருக்கிறாரு? நிறைந்து இருக்கிறாரு. ஆனா என்னன்னா நம்ம அதை பார்க்க முடியல, அவ்வளவுதான். இதுக்குள்ளேயும் இருக்கிறாரு, ஆனா நமக்கு அதுக்கு தொடர்பு இல்லை. அதுதான் நம்மளை இயக்கிக்கிட்டு இருக்குது என்பது கூட நமக்கு
அது இல்லைன்னா நம்ம இல்லை, பஞ்சபூதம் எதுவுமே இல்லை. அதனால ஆணையெல்லாம் இடங்கள்லாம் நீக்கமர நின்று கொண்டையெல்லாம் கொண்டு கொண்டு. இந்த கொண்டையெல்லாம்னாக்க எதையெல்லாம் அது தாங்கி கொண்டு இருக்குதோ அதையெல்லாம் தாங்கி கொண்டு, மேலும் கொள்வதற்கு இடம் கொடுத்து கொண்டு, மேலும் அது என்னென்ன இருக்குதோ அதுக்கெல்லாம் இடம் கொடுத்து கொண்டு இருக்கும். அந்த ஸ்பேஸ் என்ன செய்யும்? இடம் கொடுக்கும். இப்போ இந்த பூமி எவ்வளோ பெரிய பாரம், அதுக்கு அது என்ன செஞ்சிருக்கு? இடம் கொடுத்துருக்கு. ஓகே, நீ ஒரு தொங்கு, இங்கே தொங்கிக்கிட்டுது. அந்த மாதிரி நிலா இல்லையா, மூன், அது ஒரு தொங்கிக்கிட்டு இருக்குது. அந்த மாதிரி ஒவ்வொரு கிரகங்களும் இந்த வெளிகளில் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கு? எல்லாம் தொங்கிக்கிட்டு இருக்குது, இடம் கொடுத்து கொண்டு இருக்கு. அந்த மாதிரி நட்சத்திரங்கள் ஒளி எல்லாத்தையும் என்ன செஞ்சிருக்கு? அது இடம் கொடுத்து கொண்டு இருக்கு. சரி, இன்னும் ஏதாவது உருவாக போதா? அதுக்கும் அது என்ன செய்யும்? நாளைக்கு சூரியன் உடஞ்சிது 2 ஆச்சுன்னு வைங்க, அதுக்கும் இடம் கொடுக்கும். இல்லை பூமி 2 உடஞ்சிதுன்னா அதுக்கும் இடம் கொடுக்கும். நிலா 2 உடஞ்சுதா 4 உடஞ்சுதா அதுக்கும் இடம் கொடுக்கும். இன்னும் இடம் கொடுத்து கொண்டே இருக்குன்னு சொல்றாரு. இப்போ சயின்ஸ்ல கண்டுபிடிச்சோம்னா சூரியன் என்ன ஆயிடும்ன்றான், உடஞ்சாலும் உடஞ்சி 2ஆகவும் ஆகலாம் சொல்றாங்க இல்லையா? அது மாதிரி பூமியும் என்ன ஆகலாம், இன்னும் உடையலாம். ஏற்கனவே உடைஞ்சிதான் செதறி பல நாடுகளாக இருக்குது, அதுவும் இன்னும் உடையலாம். இப்படி எத்தனை இது உடைஞ்சாலும் இந்த ஸ்பேஸ், அருப்பெருஞ்சோதி என்ற ஸ்பேஸ் என்ன செய்யும்? அதுக்கு இடம் கொடுத்து கொண்டே போகும் அப்படின்னு சொல்றாரு. கொண்டெல்லாம் கொள்வதற்கே இடம் கொடுத்து கொண்டே. அடுத்து இடம் கொடுத்து கொண்டு சலிப்பின்றி. என்ன வார்த்தையை பயன்படுத்துறாரு? சலிப்பு. அதுக்கு சலிப்பு தட்டுமானா அது இறைவனுக்கு சலிப்பு அதெல்லாம் ஒன்றும் கொடுக்காது. சலிப்பின்றி அண்டமெல்லாம் கடந்து நின்று, எல்லா அண்டங்களையும் கடந்து நின்று, அகண்டமதாய் அதுவும் கடந்த வெளியாய் அதுவும் கடந்த தனி வெளியாம் ஒன்தவச்சிற்றம்பலத்தை எல்லாம் வல்லவராய் ஓங்குகின்ற தனிக்கடவுள் ஒருவர் உண்டே கண்டீர். தனிக்கடவுளை பற்றி இன்ட்ரோடியூஸ் பண்றாரு. இவர் எப்படி இருக்கிறாரு, எப்படி ஸ்பேஸா இருக்கிறாரு, எல்லா ஸ்பேஸையும் படைத்து அந்த ஸ்பேஸ்க்குள்ள உள்ள நம்ம பூமி நட்சத்திரங்கள் இதெல்லாம் கொடுத்து, அடுத்து எல்லாத்தையும் எல்லா வெளிகளையும் கடந்து தனி வெளியாக திருச்சிற்றம்பலத்தே எல்லாம் வல்லவராய், எல்லாம் வல்லவர்னா எல்லா ஆற்றலும் பொருந்தியவராய் ஓங்குகின்ற தனிக்கடவுள். ஓங்குதல் என்பது உயர்ந்து இருக்கின்ற ஒரு தனிக்கடவுள் ஒருவர் உண்டே கண்டீர். இதுதான் ஸ்பேஸ் இன்ஃபர்மேஷன், தகவல். கடவுள் இருக்கிறாரா இல்லையான்றதுக்கு இவர் இருக்கிறாரு, இப்படி இருக்கிறாரு, அவர் இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு, அண்டங்கள் எல்லாம் காத்துட்டு இருக்கிறாரு, உயிர்கள் எல்லாம் படைச்சு அண்டங்கள் எல்லாம் ஆண்டு கொண்டு இருக்கிறாரு, அகண்டமாக இருக்கிறாரு அப்படின்ற தகவலை நமக்கு பதிவிலக்கத்தில் நமக்கு நிறைய 10 பாடல் 11 பாடல்கள் இருக்கும். எல்லாமே எதை சம்பந்தப்பட்டதுன்னா ஸ்பேஸுங்களை சம்பந்தப்பட்டது இல்லைங்களா? அதனால தான் ஏன் நம்ம இன்னைக்கு கூடணும் அப்படின்னாக்க ஒரு ஒரு புதிய சிந்தனைக்கு வரணும், புதிய சிந்தனை மாற்றம் நமக்குள்ள ஏற்படும். கடவுள் என்பது என்ன அப்படின்றதுல ஒரு புதிய திருப்பம். வெளி கடவுளாக இருக்குது, ஒளி கடவுளாக இருக்குது. அந்த ஒளிகளில் பல ஒளிகள் இருந்த போதிலும் எல்லாமே என்ன மயமா இருக்குதுன்னு சொல்றாரு வள்ளலார். ஒளிமயமே அப்படின்றாரு. எல்லாமே ஒளிமயமா தான் இருக்குது. ஆனா எல்லாம் ஒரே தன்மையா? ஒளியில இருக்கக்கூடிய எல்லாம் ஒரே ஆற்றலா? இல்லை. இப்போ நம்ம பல்புன்னு எடுத்துக்கிட்டா, பல்பில் வோல்டேஜ் இருக்கு இல்லையா? 5 வோல்டேஜ் இருக்குது, 10 இருக்குது, 20 இருக்குது, 30 இருக்குது, 100 இருக்குது, 1000 இருக்குது. வோல்டேஜ் வித்தியாசப்படுது இல்லையா? அதுபோல இந்த ஒளிகள், கடவுளுடைய ஒளி உலகங்களில் நிறைய வித்தியாசங்கள் இருக்குது. எல்லா ஒளியும் ஒன்று இல்லை. சில பேர் கூட சொல்லியிருக்கிறாங்க, வள்ளலார் தான் புதுசாக ஒளியை பற்றி சொல்கிறாரு, அதுக்கு முன்பே சித்தர்கள் எல்லாம் ஒளியை பற்றி பேசியிருக்கிறாங்க அப்படின்ற கமெண்ட், பூத விளக்கம். நான் சொன்னேன் இல்லையா, ஒளிகளில் நிறையா ஒளிகள் வித்தியாசம் இருக்குது. அந்த அருப்பெருஞ்சோதியின் ஒளியை உனக்கு கிடைச்சாதான் மற்ற ஒளிகள் எல்லாம் உனக்கு விளங்கும். அதோடைய தன்மை, அதோடைய குணம், அதனுடைய ஆற்றல், அதுக்குரிய கால அளவு விளங்குங்களா, அதோடைய சஃபர் எல்லாமே உனக்கு விளங்கும். இது கிடைக்கலன்னா உனக்கு விளங்காது. அதனால தான் சித்தர்கள் பெற்ற ஒளி பெற்றவங்க கூட அவங்களுக்கு அருப்பெருஞ்சோதி ஒளி உலகம் விளங்க முடியல, இது கொடுக்கல, அந்த அறிவு பத்தாது நமக்கு அந்த உலகத்தை தெரிந்து கொள்வதற்கு.
அதோடைய சிறப்பை தெரிந்து கொள்வதற்கு. அப்படின்னா அவர் ஏற்றுக்கொள்ள முடியாது. நீ ஏற்றுக்கொள்ளலைன்னா யாருக்கு நட்டம்? நம்ம சொல்லத்தான் முடியும். அந்த சான்று உனக்கு காட்ட முடியும். அவ்வளோதான். பதிவு விளக்கத்தில் என்ன கொள்ள நான் சான்று கொடுக்க முடியும், அவ்வளோதான். ஒரு வரட்டு கௌரவத்தில் இருந்துக்கிட்டு நான் ஏற்றுக்கொள்ள முடியாதுன்னு நம்ம என்ன பண்ண முடியும்? கோ ஹேட், அவ்வளோதான், முடிஞ்சு. நீ எதை பிடிக்கிற அதை பிடிச்சிட்டு போய்கிட்டு அதுதான் சொல்ல முடியும், வேற என்ன சொல்ல முடியும்? அதனால தான் இந்த அண்டர்ஸ்டாண்டிங் என்பது ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம அதை பெருக்கிக் கொள்வதற்கு, முழுமையாக நம்ம வழங்கி கொள்வதற்கு அருள் பலம் நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். அதை தான் கடவுளை வணங்கும் போது நீ எனக்கு கொஞ்சம் அறிவை கொடு, அறிவை கொடுக்க 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 நம்ம தெளிவு. கடவுள் எடுத்தனுமே இவருக்கு கொடுக்கல, தெரியுங்களா? அதை புரிஞ்சுக்கிங்க. எடுத்தனே அவருக்கு 12 அறிவு கொடுத்துட்டாரா அப்படின்னா கொடுக்கல. எப்போ கொடுக்குறாரு? 1871க்கு பிற்பாடு தான் அவருக்கு முழுமையான அறிவை கொடுக்குறாரு. அதுக்கு பிற்பாடு தான் இவர் இதை எழுதுறாரு. முழு அறிவு கிடைச்ச பிற்பாடு தான் இதை எழுதுனாரு. அந்த கொஞ்சம் அறிவு இருக்கும்போது எதை எழுதுறாரு? 5 திருமுறைகளை எழுதுறாரு. அதனால தான் சொன்னார் அந்த விளக்கத்தில் பேருபதேசத்தில், இந்த 5 எழுதும் போது எனக்கு இருந்த அறிவு அற்ப அறிவு அப்படின்னு சொல்றாரு. அது ஒன்று அற்ப அறிவா? 5 திருமுறைகளோட உள்ள அறிவு என்ன மாதிரியா கொண்டென்ட்ஸ் தெரியுங்களா? அதை மற்றவங்க எழுதுனது, ஏன்னா மற்றவங்களும் பராபரம் எழுதியிருக்கிறாங்க இல்லையா, இவரும் எழுதியிருக்கிறாங்க இல்லையா, நீ அதையும் இதையும் கம்பேர் பண்ணி வச்சு பாரு, என்னோட இது எவ்வளோ ஸ்பெஷல்னு தெரியும்னு சொல்றாரு. இருந்தாலும் அற்ப அறிவு எழுதுனது, அதனால எனக்கு பூரணமாக இது தெரியல. இப்போ என்னுடைய அறிவு அண்டங்களை கடந்திருக்குது. இது ஜீவகாருண்யத்தினால் வந்த விளைவுன்னு சொன்னார். எப்படி எனக்கு கிடையாது? நான் சித்தாந்தத்தில் வச்ச அறிவு என்னை தூக்கி விடலை, என்னை தூக்கி விட்டது எதுனாக்க தயவுன்னு சொன்னார். ஜீவ காருண்யம் தான் என்னை இந்த இவ்வளோ பெரிய ஒரு உயர்வுக்கு என்னை அண்டங்களை கடந்து உள்ள அறிவை எனக்கு கிடைக்க செய்தது. அதனால் நான் இதெல்லாம் விட்டு விட்டு வந்ததுனால வந்த விளைவு இது. என்னை போல் நீங்களும் விட்டு விட்டீர்கள், ஆனால் பெரிய லாபத்தை நீங்களாம் அடைய போகிறது திண்ணம்னு சொன்னார். நீங்கள் நினைக்காதீங்க, நீங்கள் சமயம் தான் பெரிய அறிவுன்னு நினச்சிட்டு இருக்காதீங்க. அது ஒரு சாதாரண அறிவு தான். அதை விட பெரிய அகண்ட அறிவு ஒன்று இருக்குது. அதுதான் அருட்பெரும் ஜோதியுடைய அறிவு. அதைத்தான் நம்ம 12 அறிவுன்னு அறிமுகப்படுத்திட்டு இருக்கோம். அது எந்த வெளிக்குரியது அப்படின்னு கேட்டிங்கன்னா, பராபரையும் கடந்து இருக்கின்ற ஒரு பேரறிவு. அந்த அறிவை இயங்கக்கூடிய கெப்பாசிட்டி எதுக்கு இருக்குன்னா இந்த மூளைக்கு இருக்கு. அதுதான் மூளை எல்லாம் மலர்ந்திட அப்படின்னு சொன்னார். மூளை எப்படி மலரும்? ஒரு பூ மலரும் இல்லையா? மூளை மலர்ந்திடன்னு படிக்கிறாரு. அப்ப நம்மளுடைய மலர்தல் என்பது விரிவுன்னு அதுக்கு இன்னொரு பொருள். இந்த மூளையினுடைய விரிவு இப்ப என்னன்னா, அது என்ன, இந்த மூளை சுருங்கி உள்ளுக்கு இருக்குது. இந்த மூளை உள்ளுக்கு சுருங்கி இருந்தால் சென்சஸ் அறிவு தான் நமக்கு வேலை செய்யும். சென்சஸ் 5 புலன்களுக்கு உட்பட்ட வாழ்க்கையை தான் நம்ம வாழ முடியும். ஆனால் இந்த மூளை மலர்ந்துச்சுன்னு வைங்களேன், அண்டங்களில் உள்ள எல்லா சிக்னலும் இதுக்குள்ளே வந்துடும், இதுக்குள்ளே அடங்கிடும், எல்லா அறிவும் இதுக்குள்ளே நமக்குள்ளே அமைஞ்சிடும். அந்த மலர வைக்கிறது எது அப்படின்னு கேட்டிங்கன்னா அருட்பெரும் ஜோதி தான். அந்த ஒளி தான் இந்த மூளையை மலர வைக்கும். இப்போ வாழைப்பழம் கொஞ்சம் பிஞ்சிலேயே பறிச்சிருவாங்க. இப்போல்லாம் அப்படித்தானே இருக்கு. ஆனால் அது உடனே விற்கணும், பழுக்கணும், பழுத்தா தான் வாங்குவாங்க. அப்படின்னா என்ன செய்யணும்? கபாய்ட் மருந்து போட்டு என்ன செய்வாங்க? வைப்பாங்க. உடனே மறுநாள் என்ன ஆயிரும்? பழுத்துரும். அந்த மாதிரி இந்த மூளை மலரணும் அப்படின்னா என்ன பண்ணணும்? தண்ணி தெளிக்க முடியுமா தலையில? என்ன பண்ணும்? என்ன பண்ணா மூளை மலரும்? அருட்பெருஞ்சோதி அங்க இயக்கணும். புரியுதுங்களா? அருட்பெருஞ்சோதி நம்மளோட சிந்தையில அது கலக்காமல் மூளை மலராது. மூளை மலரணும்னா யூனிவர்சலா நம்ம ஆக முடியாது. மூளை மலர்ந்துருச்சுனாக்கா எல்லா உலகமும் உங்களுக்கு சொந்தம். வள்ளலார் பாடுறாரு, எல்லா உலகம் என் உலகம் ஆயின. நம்ம ஒரு பிளாட்டு வாங்கிறதுக்கு எவ்வளோ கஷ்டப்படுறோம், எத்தனை இதுக்கு நம்ம காசு கட்டணும்.
நம்ம கட்ட முடியலன்னா அடுத்து புள்ள கட்டணும். இவர் எல்லா உலகம் என் உலகம் வாங்கினாங்க. இது என்னன்னு சொல்றதுக்கா? ஒரு வீடு வாங்கினாலே நமக்கு ஆயுள் என்ன ஆயிடுது? காசு கட்டி தீக்கிறதுக்கு, வட்டி கட்டுறதுக்கு நமக்கு காலம் முடிஞ்சு போகுது, வயது பத்த மாட்டேது இல்லையா? இவருக்கு வந்து எல்லா உலகம் என் உலகம் ஆகினேன் அப்படின்னாக்கா அது என்ன மாதிரியான ஒரு விஷயம்? யோசிக்க வேண்டிய விஷயம். சொந்தம், அந்த உலகம் எனக்கு சொந்தம். சிற்றபையும் பொற்சபையும் சொந்தமென ஆட்சி, சித்தர்களா முத்தர்களா பேசுவது என் பேச்சு. இவருக்கு எப்படி கிடைச்சிது? பேசுவாங்களா பேச மாட்டாங்களா? எல்லாரும் பேசுறாங்க. அப்ப நம்மளும் பேசணும்ல. இவருக்கு எப்படி கிடைச்சிது? எல்லா உலகம் இவருக்கு சொந்தமா எப்படி கிடைச்சிது? அந்த மூளை மலரும். மூளை எப்படி மலரும்னாக்கா அருட்பெருஞ்சோதி காரியப்பட்டால் அது மலரும். அது மலர்ந்துன்னா எல்லாமே உங்களுக்கு விளங்கும். அப்பதான் எந்த விளக்கம் நமக்கு காரியப்படும்னா பெருவெளி விளக்கம், நமக்கு சுத்த விளக்கம். அது வந்து விளங்கிருச்சுன்னா அதுக்கு மேல நீங்க விளங்கி கொள்ள வேண்டியது ஆன்மீகத்துல எதுவுமே இல்லை. இருக்கா? பெருவிளக்கம் உங்களுக்கு காரியப்பட்டுச்சு, விளங்கிக்கிட்டீங்கன்னா அதுக்கு மேல விளங்கிக்கிறதுக்கு எதுவுமே கிடையாது. அதுக்கு மேல நீங்க படிக்க வேண்டிய பாடம் எதுவுமே இல்லை. முடிவு முடிஞ்சிச்சு, எல்லாம் உங்களுக்கு தெரியும். அதுபோல இந்த 6ஆம் திருமுறையை நீங்க படிச்சு நல்லா புரிஞ்சுக்கிட்டு விளங்கிக்கிட்டீங்கன்னா இதுக்கு மேல பாடம் எதுவுமே உலகத்துல இல்லை. நீங்க விளங்கிக் கொள்வது எதுவுமே இல்லை. அதுக்கப்புறம் என்ன? அனுபவம் தான். அனுபவம் சும்மா கிடைக்குமா? படிச்சு தெரிஞ்சுக்கலாம், அவ்வளவுதான். விளங்கிக்கலாம், அண்டர்ஸ்டாண்ட் பண்ணலாம், தெளிவா இருக்கலாம். அனுபவம்னு சொன்னா அந்த ஜோதி நமக்குள்ள வந்து கலந்து நம்மள ஆப்ரேட் பண்ணணும், இயக்கணும். இயக்குனா நம்ம ஒளி வடிவமானமா அதுக்கப்புறம் தான் அருட்பெருஞ்சோதி அனுபவம் நமக்கு கிடைக்கும். அது வரைக்கும் அனுபவம் வந்து இருக்காது. அப்பதான் பெரும் சுகம், பெரிய இன்பமான வாழ்க்கை நமக்கு கிடைக்கும். அது வரைக்கும் நம்ம வந்து பாடுபட்டுக்கிட்டு இருக்கணும். பாடுபடுறதை நம்ம விடக்கூடாது. சரி, அடுத்த விளக்கத்துக்கு பொறுத்து போல நம்ம வந்து நிறைவு செய்யப்படுறோம். சாப்பாடு நேரமாச்சு. அருட்பெரும் ஜோதி, அருட்பெரும் ஜோதி, குருவே சரணம், குருவே துணை, ஜோதியே சரணம், ஜோதியே துணை, சக்தியே சரணம், சக்தியே துணை. இப்போ Q&A செக்ஷன் கேள்வி பதில்